இன்று ஒரு மிகச்சிறந்த நாள், மிகச்சிறந்த மாலை பொழுது. திருச்சி எஸ்ஆர்வி மெட்ரிகுலேஷன் பள்ளி, 2 பப்ளிக் பள்ளிகளும் இணைந்து ஒரு புதிய முயற்சியிலே இன்று இறங்கி இருக்கிறோம். எங்களுடைய அன்பு தலைவர் ஐயா ராமசாமி அவர்கள், செயலர் சுவாமிநாதன் அவர்கள், பொருளாளர் செல்வராஜன் அவர்கள், துணைத் தலைவர் குமரவேல் அவர்கள், இணை செயலர் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களுடைய பெரும் முயற்சியிலே அவர்களுடைய ஆதரவோடு கல்வி பணியிலே எஸ்ஆர்வி திருச்சி பல்வேறு புதிய பரிணாமங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய வழிகாட்டுதலில் இன்னும் சிறப்பாக நடைபெறுவதற்குரிய எல்லா பணிகளையும் கடந்த 16 வருடங்களாக செய்து வருகிறோம். மறைந்த நண்பர் ஞானி அவர்கள் இந்த நேரத்திலே இல்லை என்று வருத்தப்படுகிறேன். காரணம், இன்றைய நிகழ்வுதான் அவர் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு. இதுதான் அவர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்த நிகழ்வு. ஒரு 14 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் பேசியது நினைவில் இருக்கிறது. என்று இந்த பள்ளி ஒரு குழந்தைகளை எழுத தூண்டுகிறதோ, குழந்தைகளை எழுத்தாளராக மாற்றுகிறதோ, குழந்தைகளை கலை இலக்கியத்தில் ஈடுபடச் செய்து அவர்களை கலைஞர்களாக மாற்றுகிறதோ, அன்று ஒரு நிறைவடைகிற நாளாக இருக்கும் என்று சொன்னதை நினைவில் வைத்து வணங்குகிறோம். என்றது நிறைவேறுகிறது. மிகச்சிறந்த ஆளுமைகள் பங்கேற்க இருக்கிறார்கள். ஃபயர் ஆஃப் சுமத்ரா புக் லான்ச் அண்ட் ரெவ்யூ மீட் ஆர் ரெவ்யூ ஈவெண்ட். தம்பி சிஆர் ரமண கைலாஷ் அவர்கள் ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள். ஃபயர் ஆஃப் சுமத்ரா என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூல் மிக சிறப்பாக வந்திருக்கிறது. ஒரு குழந்தைக்கு இயற்கை பற்றியும் காடு குறித்தும் விலங்குகள் குறித்தும் இருக்கிற அக்கறையை இந்த நூல் உணர்த்துகிறது. இந்த நூலை நம் பள்ளியிலே அறிமுகப்படுத்த வேண்டும் மாணவர்களுக்கு என்பதுதான் நம்முடைய நோக்கம். இந்த பையன் ரமண கைலாசனுடைய அம்மா ரேவதி அவர்கள் நம்முடைய எஸ்ஆர்வி ராசிபுரத்திலே படித்தவர். அது இன்னும் கூடுதல் சிறப்பு. அவர் அரசு பணியிலே ஒரு சிறந்த அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்திலே திருச்சியிலே பணியாற்றி கொண்டிருந்த பொழுது நம் பள்ளிக்கும் வருகை தந்திருக்கிறார். ஆனால் இந்த குழந்தை ஒரு குழந்தை எழுத்தாளராக இருக்கிறார் என்று ஒரு முறை நான் படித்தேன். குழந்தை எழுத்தாளர் என்று சொல்லி குழந்தையை நீங்கள் காயப்படுத்தி விடாதீர்கள், அவர் எழுத்தாளர் என்று சொல்லுங்கள். குழந்தையை அதே நேரத்தில் குழந்தையை அதிகமாக கொண்டாடி அவனுடைய எழுத்தாளுமையை சிதைத்து விடாதீர்கள் என்றும் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார். ஆனால் இரண்டும் இல்லாமல் சரியான தராசில் வைத்து எடை போடுவதற்காக பள்ளியினுடைய நிர்வாக குழு சார்பாக தலைவர் அவர்களும் செயலர் அவர்களும் இங்கு இணைந்திருக்கிறார்கள். மதிப்பிற்குரிய தொல்லியல் துறையினுடைய ஆணையர் நம் பெருமதிப்பிற்குரிய உதயச்சந்திரன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்தான் இன்று இந்த நூலை அறிமுகப்படுத்தி பேச இருக்கின்றார்கள். சுருக்கமாக நான் ஒரு வரியிலே அவரை பற்றி சொல்ல வேண்டும். தொல்லியல் துறை நேற்று 8 மாவட்டங்களுக்கான நுண்ணறிவு பிரிவை சேர்ந்த ஒரு அதிகாரியை சந்திக்க வேண்டியிருந்தது. அவர் சொன்னார், ஐயா அவர்கள் திருவாரூரிலே சிறிது காலம் கலெக்டராக இருந்தார் என்று சொன்னார். ஆச்சரியமாக இருந்தது. அப்பொழுது சில நினைவுகளை எல்லாம் அவர் என்னிடத்திலே சொல்லிவிட்டு ஒன்றை சொன்னார். அவர் கீழடி ஆய்வின் மூலமாக உலகத் தலைவராக மிளர்கிறார், அவருக்கு என்னுடைய அன்பை சொல்லுங்கள் என்று அந்த அதிகாரி சொன்னார். மகிழ்ச்சியாக இருந்தது. எப்போ பணியாற்றிய ஒருவர் இன்று உலகத்திற்கு கீழடி மூலமாக தன்னுடைய உயர் அதிகாரி மிளர்கிறார் என்பது எத்தனை பெருமிதம். உலக தமிழர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை வழங்கிய உதயச்சந்திரன் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். இந்த நூலை
வெளியிட்டு பேசுவதற்காக. அவர்களை பள்ளியின் சார்பில் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். நம்முடைய பள்ளியின் தலைவர் அவர்களையும் செயலர் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். எழுத்தாளர் ரமண கைலாஸ் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். ரமண கைலாஸ் அவர்களை அன்போடு இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த தமிழ்ச்செல்வன் என்ற பெயர் தமிழ் கூறும் நல்லுலகத்தின் மிகச்சிறந்த பெயர். நீண்ட காலமாக கதை எழுதுவதில்லை என்ற எங்களுடைய குற்றச்சாட்டை உடைத்து மீண்டும் அண்ணன் கதை எழுத தொடங்கி இருக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பு. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாநில கௌரவ தலைவர், மிகச்சிறந்த எழுத்தாளர், கட்டுரையாளர், சமூக செயல்பாட்டாளர், விமர்சகர், இப்படி எத்தனையோ முகங்கள் இருந்தாலும் எஸ்ஆர்வி திருச்சி பள்ளியினுடைய மெல்ல கைப்பிடித்து நடை பழக்குகிற ஒரு சிறந்த கல்வியாளர் என்ற முறையில் அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்களையும் பள்ளியின் சார்பிலே வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். தாரிஸ் அகமது, என்ன அழகான பெயர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த பொழுது அவர் நடத்திய புத்தக திருவிழாவிற்கு சென்றிருந்த பொழுது கண்கூடாக கண்ட நிகழ்ச்சி. இது குறித்து நான் அவருக்கு ஒரு கடிதம் கூட எழுதியிருந்தேன். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்னால் திருச்சியில ஆட்சியராக இருந்தவர் மலையப்பன். மக்கள் கலெக்டர் மலையப்பன் என்ற ஒரு நூல் இருக்கிறது, அதை அனைவரும் வாசிக்க வேண்டும். ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் மக்கள் கலெக்டர் மலையப்பன் என்று அழைக்கப்படுகிற அளவிற்கு மிகப்பெரிய சாதனையாளராக இருந்திருக்கிறார். குறிப்பாக நரிக்குறவர்களுக்கு வீடு கட்டி தந்து, தலித் மக்களுக்கு வீடு கட்டி தந்து இன்றும் மக்கள் மனதிலே சிறப்பானது ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார். அப்படி பெரம்பலூர் சென்ற பொழுது தாரிஸ் அகமது சார் அவர்களை மக்கள் கொண்டாடியதை பார்த்த பொழுது எப்படி மக்கள் இவர்களோடு இவ்வளவு இணக்கமாக இருக்கிறார்கள் என்று ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சின்ன ஊரிலே புத்தக திருவிழாவை நடத்தி 1 கோடி ரூபாய்க்கு மேல் மக்களை வாங்க செய்து வாசிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்தியவர். அவர் பெரம்பலூரே ஆட்சியராக இருந்த பொழுதுதான் ரமண கைலாசன் அம்மா அவர்கள் அங்கே பணியாற்றினார்கள். இன்றும் இந்த புத்தகத்திற்கு முன்னுரை எழுதியிருக்கிறார்கள் திரு தாரிஸ் அகமது ஐஏஎஸ் அவர்கள். அவர்களையும் நம் பள்ளியின் சார்பில் அனைவரின் சார்பிலும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். டாக்டர் சுப்ப திருப்பதி அவர்கள் மிகச்சிறந்த மூளையியல் நிபுணர், திருச்சி மாநகரத்தின் மிகச்சிறந்த இலக்கியவாதி, மிக புகழ்பெற்ற ஐயா வா சுப்பமாணிக்கனுடைய பேரன். இவையெல்லாம் தாண்டியும் திருக்குறளிலும் தமிழ் இலக்கியங்களிலும் பாண்டித்யம் மிக்கவர். இந்த நேரத்திலே களம் இலக்கிய அமைப்பினுடைய மூத்த முன்னோடி என்று இந்த நூலை குறித்து பேசுவதற்காக வருகை புரிந்திருக்கிறார். அவர்களையும் வருக வருக என வரவேற்று, இந்த தம்பி ரமண கைலாசை ஊக்குவித்தவர்களில் முக்கியமானவர் திரு எஸ் ஆனந்த் ஐஎஃப்எஸ், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர், வன அலுவலராக பணியாற்றுகிற ஐயா ஆனந்த் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். காரணம், இந்த மாணவ பருவத்திலே வாசிப்பதற்கும் இந்த நூலை எழுதுவதற்கும் காரணமாக இருந்த மிக சிலரில் ஆனந்த் ஐயா அவர்களும் தாரிஸ் அகமது அவர்களும் முக்கியமானவர்களாக இருந்திருக்கிறார். இந்த வகையிலே மிகப்பெரிய ஆளுமைகளுடைய முன்னிலையிலே தலைமையிலே இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு பெற்றோர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். வருகை புரிந்திருக்கின்ற பெற்றோர்கள் அத்தனை பேரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். குறிப்பாக மாணவ செல்வங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். மேடம் ரேவதி அவர்களையும் அவரது குடும்பத்தினர்களையும் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கின்ற அவருடைய நண்பர்களையும் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடும் அன்போடும் வரவேற்று மகிழ்கிறோம். இது ஒரு மிகச்சிறந்த விழா. இந்த விழாவை பள்ளியினுடைய மனித வளக்குழு ஏற்பாடு செய்திருக்கிறது. உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்று பள்ளியினுடைய
தலைவர் அவர்களும் செயலர் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குமாறு நம்முடைய அன்பு தம்பி பொன் ராமகிருஷ்ணன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா. இந்த அழகிய மாலை பொழுதில் புத்தக வெளியீட்டு அறிமுக விழாவிற்கு வருகை புரிந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வரவேற்று வருகின்றோம். இந்த இனிய நிகழ்விற்கு நோக்க உரை வழங்கிய நம் பள்ளியின் CEO அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்வின் அடுத்ததாக தலைமை உரையினை ஆற்றுவதற்காக நம் பள்ளியின் செயலர் திருமிகு பி. சுவாமிநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கூட்டம் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஃபயர் ஆஃப் சுமித்ரா புத்தக வெளியீடு மற்றும் அறிமுக கூட்டம் இது. 9ஆம் வகுப்பு படிக்கும் இளம் மாணவர் ரமண கைலாஷ் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். உண்மையிலேயே எனக்கு சற்று ஆச்சரியமாகத்தான் இருந்தது. உண்மையிலேயே சூழலியல், வானவியல், மானுடவியல், வரலாறு போன்ற துறைகளில் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார் ரமண கைலாஷ். ஒரு வகையில் இவர் எங்களுக்கு பேரன் முறை. காரணம், இவரது அம்மா ராசிபுரம் SRVயில் படித்த மாணவி. மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு திருமிகு தா. உதயச்சந்திரன் IAS அவர்கள், எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் அவர்கள், திருமிகு தாரேஷ் அகமது IAS அவர்கள், மருத்துவர் சுப திருப்பதி அவர்கள், மதுரை மாவட்ட வனத்துறை அதிகாரி திருமிகு ஆனந்த் அவர்கள் ஆகியோர் அனைவரும் இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்து ரமண கைலாஷ் அவர்களை வாழ்த்துகிறார்கள் என்பது ஒரு அருமையான விஷயம். வாழ்த்து கூற வந்த சிறப்பு விருந்தினர்களை கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். முழுவதும் இந்த புத்தகத்தை வாசிக்க முடியவில்லை. இருந்தாலும் ஒரு சில பக்கங்களிலிருந்து எனக்கு தெரிந்தது, இயற்கை வளம், வனவிலங்குகள், பறவைகள் ஆகியவை குறித்து மனிதர்கள் அக்கறை இல்லாமல் இருப்பது நமக்கு குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. மேலும் this planet is not only for human beings, மனித இனத்துக்கு மட்டும்தான் இந்த பூமி உரியது என்ற நினைப்பு மக்களிடமிருந்து அகல வேண்டும் என்ற எண்ணம் இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு தோன்றுகிறது. இங்குள்ள மாணவர்கள் அனைவரும் வாசிப்பு, எழுத்து போன்ற முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்று நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளை இந்த வகையில் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ரமண கைலாஷை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இந்த இனிய நிகழ்விற்கு வாழ்த்துரை வழங்குவதற்காக நம் பள்ளியின் தலைவர் திருமிகு ஏ. ராமசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஃபயர் ஆஃப் சுமித்ரா என்ற அருமையான புத்தகத்தை வெளியிட வந்திருக்கின்ற பள்ளியின் மேல் மிகுந்த பாசம் கொண்ட நம்முடைய உதயச்சந்திரன் அவர்களே மற்றும் திருமிகு டாரிஸ் அகமத் IAS அவர்களே, தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களே மற்றும் டாக்டர் திருபாதி அவர்களே, ஃபாரஸ்ட் ஆபீசர் ஆனந்த் அவர்களே மற்றும் எங்கள் பள்ளியின் மாணவி ரேவதி மற்றும் இப்புத்தகத்தை எழுதிய ரமண கைலாஷ் ஆகிய அனைவரையும் இந்த இனிய மாலை பொழுதிலே வருக வருக என வரவேற்கின்றேன். அனைவரும் எம் பள்ளியின் மேல் மிகுந்த பற்று கொண்டவர்கள். அதுவும் நம்முடைய திருமிகு உதயச்சந்திரன் IAS அவர்கள் எப்பொழுதும் SRV மேல் மிகுந்த பற்றுடையவர். எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொண்டு நம் மாணவர்களுக்கு நல்ல எழுச்சியையும் ஊக்கத்தையும் தருகின்றவர். அவரை நம் பள்ளியின் மேல் கொண்டுள்ள அக்கறைக்காக அவரை மிகவும் பாராட்டி மீண்டும் எங்கள் பள்ளியின் வளர்ச்சியில் பங்கு கொள்ள அவரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இந்த இனிமையான நிகழ்வில் பங்கு கொண்ட அனைவரும் நம்முடைய பள்ளியினுடைய வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்டவர்கள் தமிழ்ச்செல்வன் மற்றும் ஆனந்த் மற்றும் டாரிஸ் அகமத் அனைவருமே நம் SRV பள்ளியினுடைய வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்டவர்கள்.
அனைவரும் இன்று இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்து இந்த புத்தக வெளியீட்டு நம்முடைய மாணவர்களுடைய அறிவை வளர்க்க ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. எனவே இவர் அனைவருக்கும் எம் பள்ளியின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்து இந்த புத்தக வெளியீட்டு விழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பள்ளியின் தலைவர் ஐயா அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நிகழ்வின் அடுத்ததாக புத்தக வெளியீட்டு விழா ஃபயர் ஆஃப் சுமத்ரா என்ற ஆங்கில நூலை 9ஆம் வகுப்பு மாணவர் எழுதிய இந்த ஆங்கில நூலை SRVயின் சார்பாக வெளியிட்டு தொடக்க உரை ஆற்றுவதற்காக இன்றைய சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய திருமிகு தா. உதயச்சந்திரன் IAS ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஆடிபிள் கேக்குதா? கேக்குது சார். கேக்குது சார். சார் கேக்குதுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். SRV பள்ளி குழுமத்திலிருந்து முகிழ்த்திருக்கும் ஒரு அழகிய மலர், புத்தம் புது மலர், புத்தகம் எழுதி பூத்திருக்கும் இந்த மலரை வெளியிட்டு வரவேற்று பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் SRV பள்ளி குழுமத்தின் நிர்வாகிகள், தலைவர், செயலர் திரு ராமசாமி, திரு துளசி மற்றும் சுவாமிநாதன் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் நண்பர் தமிழ்ச்செல்வன், அதே போல சுப திருப்பதி அவர்கள், என்னுடைய சக நண்பர் தாரேஸ் அகமது, மதுரை மாவட்டத்தினுடைய வன அலுவலர் திரு ஆனந்த் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். இந்த நூல் மிக அழகான ஒரு பொருத்தமான ஒரு தலைப்பில் எழுதப்பட்ட ஒரு நூல். எழுதியவரின் வயது குறித்து ஆச்சரியம் இருந்தாலும் எழுதப்பட்ட அந்த தலைப்பும் அது எடுத்துக்கொண்ட தலைப்பும் அதை கையாண்ட விதமும் முதிர்ச்சியாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய முதற்கட்ட பார்வையாக நான் நினைக்கிறேன். இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் மனிதருக்கானது மட்டுமல்ல, இது அனைத்து உயிர்களுக்குமானது. அதை புரிந்து கொண்டால் மனிதன் எவ்வளவு சிறிய உயிரினம் என்று தெரிய வரும் என்பதுதான் அடிப்படை கருத்து. அந்த கருத்தை மதிக்காமல் இன்று நாம் செயல்பட்டு கொண்டிருப்பதுதான் இந்த சூழலியல் அழிவுக்கு காரணம் என்ற ஒரு கருத்தாக்கத்தின் பேரில் நிறைய படைப்புகள், சொல்லப்போனால் நிறைய விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. படைப்புகள் முகிழ்த்து வருவதுதான் காலத்தை வென்று நிற்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் இந்த முயற்சி நிச்சயம் வரவேற்கத்தக்கது. தியோடர் பாஸ்கரன் முதல் தாரேஸ் அகமது வரை மிக அழகான முன்னுரைகள் எல்லாம் கொடுத்திருக்கின்றார்கள். சொல்ல போனால் இது சுமத்ராவை பற்றியதாக இருந்தாலும் இது உலகளவிலான ஒரு யூனிவர்சல் தீம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அந்த வகையில் சூழலியல் குறித்து தமிழகத்தில் அதிக கவனம் சமீபமாக கிடைக்கப்பெற்று வருகிறது. கவலைகள் மக்கள் மனதில் எழுந்திருக்கின்றன. நம்முடைய சூழலை, நம்முடைய நாட்டை, நம்முடைய மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கான இயக்கம், எதிர்பார்ப்புகள் பெருகி வருகின்றன. அந்த பெருகி வரும் எதிர்பார்ப்பின் ஒரு விளைவாகத்தான் இந்த துளிர் இந்த நூலை படைத்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் நம்முடைய எதிர்பார்ப்புகள் பொய்யாகி போகவில்லை. SRV குழுமத்தினுடைய 3ஆம் தலைமுறை இதை படைத்திருக்கிறது என்று அவர்கள் தனிப்பட்ட முறையில் சொந்தம் கொண்டாடினாலும், பொதுவாகவே தமிழ் சமூகம் இது போன்ற இளைய தலைமுறை படைப்பாக்கத்துடன், படைப்புத்திறனுடன் வெளிவருவது குறித்து நிச்சயம் பெருமையும் பெருமிதமும் கொள்ளும் நேரம் இது. அந்த வகையில் இது எடுத்துக்கொண்ட தலைப்பு சூழலியல், அதே போல வனங்களை பாதுகாப்பது, இன்னும் சொல்ல போனால் தமிழருடைய மனதுக்கு மிக நெருக்கமான வேங்கையை, அந்த விலங்கினத்தை வைத்து எழுதப்பட்ட இந்த நூல் நிச்சயம் பல்வேறு குறியீடுகளை கொண்டது என்று நான் நம்புகிறேன். ஒரு வனம் மிகச்சிறந்த அடர்த்தியான உயிர்ப்பான வனம் என்று சொல்ல வேண்டும் என்றால் அதில் எத்தனை புலிகள் இருக்கின்றன என்று கணக்கெடுப்பது வனத்துறை அதிகாரிகளுடைய வழக்கம். அதை வைத்துதான் அதனுடைய முழு சூழலும், the entire ecosystem will be assessed by the number of tigers in that particular area. அதை வைத்துதான் கணக்கெடுப்பது வழக்கம். எத்தனை புலிகள் இருந்தால் அங்கு அதற்கு இரையாகக்கூடிய உயிரினங்கள் எத்தனை,
அதற்கு உயிர் கொடுக்கக்கூடிய தாவரங்கள் எப்படி செழிப்போடு வளர்ந்திருக்கும் என்ற அந்த சங்கிலி தொடர் அமைப்பு தான் அதனுடைய குறியீடு தான். அந்த வகையில் வனத்தை பாதுகாப்பதும் புலியை பாதுகாப்பதும் நம்மை பாதுகாப்பதற்கு சமம் என்ற அடிப்படையில் இந்த நூல் நிச்சயம் வரவேற்கக்கூடியது. மிக அழகாக இதை நெய்து இந்த கதையை இந்த நூலை ஒரு புனைவாக மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. தியோடர் பாஸ்கரன் இந்த நூலில் முன்னுரையில் குறிப்பிட்டது போல டைகர் லிவ்ஸ் இன் சாலிட்டரி வே நாட் லோன்லி வே என்று அழகாக குறிப்பிட்டிருப்பார். அந்த வகையில் தன்னந்தனி ராஜ்யமாக புலி தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொண்டாலும் அது வளத்திற்கான குறியீடு. அதை பாதுகாப்பதன் மூலம் பசுமையை பாதுகாக்கிறோம், நம்மை நாமே பாதுகாக்கிறோம் என்றுதான் பொருள். நான் கூட சமீபத்தில் ஒரு கட்டுரையை வார இதழில் எழுதும் பொழுது இதே போல வனத்துறை சம்பந்தமாக எழுதும் பொழுது இன்னும் சொல்ல போனால் ஒரு ஒரு அழகிய ஒரு சொற்றொடர் உண்டு. நான் குன்னூர் நீலகிரி பகுதியில் பணியாற்றி கொண்டிருந்த போது பல முறை வனப்பகுதிக்கு சென்றிருக்கிறோம். இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும் பல முறை. ஒவ்வொரு முறை செல்லும் பொழுது என்னுடைய கனவு வனப்பகுதியில் நடமாடும் புலியை பார்த்துவிட வேண்டும் என்பது. ஆனால் இத்தனை முறை சென்றும் என்னால் பார்க்க முடியவில்லை. அப்பொழுது என்னுடைய அருகில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஒரு அலுவலர் குறிப்பிட்டார். அவர் 40 ஆண்டுகளாக காடுகளில் அடைந்து கொண்டிருக்கிறார், இதுவரை ஒரே ஒரு முறைதான் பார்த்ததாக சொன்னார். அவர் சொன்ன பொழுது மிக அழகான ஒரு சொற்றொடர் அது. நாம் போய் புலியை தேடி பார்க்க முடியாது வனத்தில். காட்டில் புலி அதற்கு விருப்பப்பட்டால் உங்களுக்கு தரிசனம் கொடுக்கும் என்று சொன்னார். ஒவ்வொரு முறை புலியினுடைய படத்தை பார்க்கும் பொழுதும் எனக்கு நினைவுக்கு வருவது அந்த சொற்றொடர் தான். அந்த வகையில் ஒரு கம்பீரமான உயிரினம், வெறும் அந்த விலங்கினம் மட்டுமல்ல, அது உயிர்த்திருக்கக்கூடிய, அதுவும் சொல்ல போனால் உயிர்ப்புடன் வாழக்கூடிய, மற்றவர்களுக்கு வாழ வைக்கக்கூடிய ஒரு ஒரு பசுமை போர்த்திய ஒரு சமூகம் அழுகுறலுடன் நம்மை நோக்கி கதறி கொண்டிருக்கிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் அந்த கட்டுரை எழுதும் பொழுது இறுதியாக என்ன தலைப்பு வைக்கலாம் என்று யோசித்த பொழுது கடைசியாக நான் யோசித்து வைத்த தலைப்பு நீலமலையின் அழுகுறல். அறிவுமுதியினுடைய கவிதையோடு அந்த கட்டுரையை நான் முடித்திருப்பேன். மரம் வெட்டிய கோடரி பார்த்துக்கொள் கடைசி மழை துளி என்று. அதுதான் நாம் பசுமை போர்த்திய இந்த உலகத்திற்கு நம்மை நாமே மாற்றிக்கொண்டு நாம் செய்ய வேண்டிய பணி, அதை நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய பணி. அந்த வகையில் 14 வயதில் இந்த ஒரு அழகிய ஆங்கில நூலை படைத்திருக்கும் நண்பர் எழுத்தாளர் ரமண கைலாஷ், அதுவும் சொல்ல போனால் ஆன்மீக பெயர்களை அதிக பாரத்தோடு தாங்கி இருக்கும் அந்த பெயர் நிச்சயம் எதிர்காலத்தில் மனித சமூகத்திற்கு நிறைய ஆற்றலை கொடுக்கக்கூடிய, கற்பனை திறனை வளர்க்கக்கூடிய படைப்புகளை கொடுக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். பல நேரங்களில் சிறிய வயதில் இளம் வயதில் சாதனையாளர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு கூடுதல் கவனம் கிடைக்கும், அதோடு கூடுதல் சுமையும் கிடைக்கும். கூடுதல் சுமையையும் ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து சற்று விலகி தன்னுடைய பாதையை வகுத்து கொண்டு மேலும் பல சாதனைகளை படைத்திட நான் வாழ்த்துகிறேன். திரு ரமண கைலாஷ் அவர்களுடைய தாயார், அவர்களுக்கு வழிகாட்டிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வில் பங்கு கொண்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள். ஒரு இளம் படைப்பாளி, அவருடைய படைப்பை நாம் பாராட்டி அந்த நூலை இணைய வழியில் வெளியிட்டு அனைவருக்கும் இந்த நூல் குறித்தான ஒரு தொடர்ச்சியை, சிறு அம்சத்தை விளக்கி சொல்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வு குறித்து அனைவரும் பெருமிதப்பட வேண்டும். இதே போன்று SRV பள்ளி குழுமத்திலிருந்து, தமிழ் சமூகத்திலிருந்து 100 பூக்கள் மலர வேண்டும். நன்றி, வாழ்த்துக்கள். சார், புக்கு நீங்க காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். Thank you very much. Very kind of you, sir. Very kind of you. நன்றி. தொடருங்கள் தம்பி. புத்தகத்தினை வெளியிட்டு துவக்க உரையாற்றிய இன்றைய சிறப்பு விருந்தினர் திருமிகு தா. உதயச்சந்திரன் IAS ஐயா அவர்களுக்கு SRVயின் சார்பாக நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். என் பார்வையில் என்று தான் படித்த அந்த புத்தகத்தை புத்தக மதிப்புரையாக வழங்க வருகிறார்
10ஆம் வகுப்பு மாணவர் எஸ் கார்த்திக் ராம் அவர்கள். A pleasant evening, everyone. It is through books one can journey around the world. First of all, I would like to thank our school for giving me this splendid opportunity to read this book and review it in front of great scholars like you. This book shows the young debut author Ramana Kailash's literary exposure and his concern towards the society, especially the ecosystem. I am glad to share with you my views based on my understanding of the book, Fire of Sumatra. It is a novella revolves around the tiger cubs who were strayed due to forest fire. Throughout the book, I could feel the agonies of the cubs. It is fascinating to learn how the tigers feel about human beings. They mention us as bipedals. They are badly affected by the selfishness of human beings, due to which they develop a misunderstanding that all the human beings are cruel. They are unable to believe that Sylvia and her team members at the Nova Tiger Conservation Center are harmless and can help them to save their lives from the poachers. It is hinted that the most feared enemies of the tigers are human beings. The author has shown the significant role of fathers in bringing up their offspring. Zalim is a wonderful father. In the absence of Satra, he takes good care of his young ones. He teaches them the required skill to survive in the jungle. He conceals his pain when he is trapped in the snare, and he does not want his children to see his sufferings and sends them back to the cave. He is the most adorable character in the novella. It shows that the parents love their children unconditionally. They never reveal their sacrifice, pain, and sufferings to their kids. Forest fire is called a red demon here. It causes devastating impact on the lives of animals. Many animals are victimized by the fire. It is painful to read about the devastating effects caused by the red demon in the forest because of palm oil industries. It takes away the lives of innocent animals and drastically affects the ecology. The friendship between Wali and Satra is noble. Wali is also a survivor of a calamity. She is rescued and has lost her hind leg. She calls her cage an asylum as there is no freedom. She makes Satra understand that all human beings are not bad. Satra begins to trust the caretakers in the conservation center. Wali successfully changes the conservative thinking of Satra. Indeed, Wali is a good friend and companion who is able to bring transformation in the life of Satra. Sylvia's concern for the forest is remarkable. She is pained to see the exploitation caused to the forest in the name of development. She has special love for tigers. She feels very happy when Satra's cubs are alive. She is indeed a dedicated environmentalist. Her speech at the conference is tremendous. She expresses anguish through her speech. It suggests the way through which the forest and wild animals can be saved. Ultimately, it is an incredible work which urges the readers to take responsibilities and conserve the forest, especially the tigers. It reminds us that we are a part of this ecosystem and we have our own duties to this Mother Earth. Thank you. நன்றி தம்பி கார்த்திக். நிகழ்வின் அடுத்ததாக குழந்தைகளின் உலகத்திலிருந்து பேசுவதற்காக திருமிகு சா. தமிழ்ச்செல்வன் எழுத்தாளர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். இந்த கதையில கதாநாயகர்களாக இருப்பவர்கள் சாத்ரா என்கின்ற தாய்ப்புலி, அவருடைய குழந்தைகள் எல்சா, ராக்டோ, பாச்சி
அவர்களுக்கு தகப்பனாக ஒருவர் அப்புறம் வருகிறார். அவரு ஜாலிம் என்கின்ற அந்த புலி. இவங்கதான் கதாநாயகர்கள். இந்த கதையினுடைய வில்லன்ஸ் யாருன்னு பார்த்தா, வேள்பாரி நாவல்ல மூவேந்தர்கள் தான் வில்லன்களா வருவாங்க. அது மாதிரி இந்த கதையில வில்லன்களாக வரக்கூடிய மூவேந்தர்கள் யாருன்னு பார்த்தா, இந்த போச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய வேட்டைக்காரர்கள், ஆயில் பாம் இண்டஸ்ட்ரீஸ், அது ஒரு சிம்பிள். உலகம் முழுவதும் இந்த மாதிரியான எம்என்சிஸ் தான் வில்லன்களா இருக்காங்கிறதுடைய ஒரு குறியீடாக போச்சர்ஸ், ஆயில் பாம் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் ரோட்வேஸ். தமிழ்நாட்டில் அதுக்கு பேர் 8 வழிச்சாலை. உலகத்துல வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு பேர்கள்ல அந்த ரோட்வேஸ் வந்து இந்த காடுகளை அழிக்கின்ற காரியத்தை செய்கிறார். அவர் வந்து இந்த மூன்று பேர் தான் வில்லன்ஸ். இந்த கதையில இந்த வில்லன்களுக்கு எதிராக போரிடுகின்ற மனிதர்களாகவும் சிறு குழு இருக்கிறது. அது இந்த சில்வியா தலைமையிலான சில்வியா, வாலாஸ், மார்த்தா, குமலா போன்ற அவர்களுடைய அந்த டீம் அந்த ரிசர்வேஷன் அந்த சென்டர்ல இருந்து இந்த புலிகளை பாதுகாக்கிறவர்களாக, இந்த புலிகள் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட புலிகளை கொண்டு வந்து வைத்தியம் செய்து அவர்களை மீண்டும் காட்டுக்கு அனுப்புகிறவர்களாக, உலகத்திலே இந்த புலிகளை பாதுகாக்க வேண்டும் என்று குரல் எழுப்புவவர்களாக, உலக அரங்கிலே குரல் எழுப்புவவர்களாக இந்த சிறிய மனித குழு இருக்கிறது. மொத்த மனிதர்களையும் வில்லன்களாக சித்தரித்திருக்கலாம். அப்படித்தான் இருக்கிறோம் நம்ம எல்லாரும். ஆனால் எழுத்தாளர் ரமணா கைலாஷ் அதில் தெளிவாக மனிதர்களிலும் இந்த பைப்பர்ஸ்லையும் நல்லவங்க இருக்காங்க என்பதையும் அடையாளப்படுத்தியிருக்கிறார். இந்த கம்பெனிஸ் வந்து எவ்வளவு பெரிய விபத்தை உண்டாக்குறார்கள். இந்த ரெட் டிமோன் என்று முதல் சாப்டர்ல துவங்கி இந்த எண்டு என்கின்ற 30வது சாப்டர் வரைக்கும் மிக விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக ஒரு கதை என்கின்ற அளவில் இது படைக்கப்பட்டிருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இந்த வயசுல இவ்வளவு சிறப்பாக எழுதியிருக்காரு என்பது எனக்கு ஆச்சரியமே இல்லை. ஏன்னா இப்போ வந்து இந்த வயசுக்காரங்க தான் நல்லா எழுதுறாங்க. தமிழ்லையும் நிறைய புத்தகங்களை குழந்தைகள் எழுதி தமிழ்ல நிறைய புத்தகங்கள் இப்போ வந்துட்டு இருக்கு. மலையாளத்துல நிறைய புத்தகங்கள் ஏற்கனவே வந்துருச்சு, பல ஆண்டுகளாக வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாவல் என்கிற அளவிலே குழந்தைகள் எழுதுவது குறைவு. ரமணா கைலாஷ் வந்து இதை நாவலாக படைத்திருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒன்று. இதுல வந்து எப்போதுமே வந்து விலங்குகளை பற்றிய கதை எழுதினாலும் கூட அதை வந்து நம்ம ஹியூமனைஸ் பண்ணி எழுதுறது நம்முடைய பழக்கம். குழந்தை எழுத்தாளர்கள் என்று அறியப்பட்ட எல்லாருமே செய்யக்கூடிய ஒன்று வந்து எல்லாத்தையுமே ஹியூமனைஸ் பண்ணி எழுதுவாங்க. இந்த நாவல்லையும் வந்து ஹியூமனைஸ் பண்ணப்பட்ட சில விஷயங்கள் இருந்தாலும் கூட இதை வந்து அனிமலைஸ் பண்ணியிருக்காரு. இந்த கதையில வந்து மொத்த மொத்த உலக வாழ்க்கையை, பிரபஞ்ச வாழ்க்கையை வந்து புலிக்குட்டிகளின் பார்வையில், புலிக்குட்டிகளின் கேள்விகள் வழியாக அதை மாற்றி பார்த்திருக்காருங்கிறது ரொம்ப சுவையான ஒரு கிரியேட்டிவான பஞ்ச் வந்து அதுதான் இந்த நாவல்ல. நான் ரொம்ப ரசித்தேன் அதை. குறிப்பா வந்து அந்த குழந்தைகள், புலி குழந்தைகள் மீது நமக்கு அவ்வளவு பெரிய பாசம் உருவாயிருது. நம்ம வாசிக்கிற நம்ம வந்து அங்க இருக்கிறோம். நம்ம அந்த ஃபாரஸ்ட்ல அந்த குகையில சாத்ரா தன் குழந்தைகளோடு வாழ்ந்த குகையில நாம இருந்து அந்த குட்டிகளின் வழியாக இந்த உலகத்தையும் நம்ம காடுகளையும் பார்க்க ஆரம்பிச்சிடறோம். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இந்த நாவல் சாதித்திருக்கின்ற மிக முக்கியமான சாதனைன்னு நினைக்கிறேன். ஒரு வாசகனாக நாம் இந்த நாவலுக்குள்ள நுழைந்து 30 அத்தியாயங்களில் வாசித்து நாம் வெளியேறும் போது நாம் இந்த புலிக்குட்டிகளின் பார்வையில் இந்த உலகத்தை பார்க்க துவங்கிடுறோம். நம்ம இதுகாரும் மனித பார்வையில் பார்த்து கொண்டிருந்த நம்முடைய பார்வையில் ஒரு மிக முக்கியமான பார்வை மாற்றத்தை இந்த நாவல் உருவாக்கி இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு வெற்றி நான் நினைக்கிறேன் நாவலுக்கு. அதாவது இந்த ரெட் டெமான் சொல்லக்கூடிய இந்த தீ வந்து இயற்கையாக காடுகளில் ஏற்பட்ட தீ அல்ல. நாம் இப்போது கண் முன்னால் பார்த்து கொண்டிருந்த இந்த அமேசான் காடுகளில் பற்றிய தீ, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய எம்என்சி கம்பெனிகளின் பொருளாதார வெறி, அதைத்தான் ரெப்ரசன்ட் பண்ணுது இந்த தீ வந்து. இந்த பாம் ஆயில் இண்டஸ்ட்ரீஸ் செயற்கையாக உருவாக்கிய அந்த தீ, இயற்கையாகவே உண்டாகக்கூடிய தீயை காடுகள் சந்திக்கும், மழை அந்த தீயை அணைக்கும். இதையெல்லாம் எல்லா விலங்கினங்களும் உயிரினங்களும் காடு வாழ் உயிரினங்கள்லாம் அறிந்த ஒன்றுதான். ஆனால் இந்த நாவலில் குறிப்பிடப்படக்கூடிய தீ என்பது தானாக பற்றிய தீ அல்ல. இது இந்த பாமாயில் கம்பெனி
ஆயில் பாம் இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்கக்கூடிய ஒரு தீ அந்த இடத்தை கபலீகரம் செய்வதற்காக. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சூழலியல் அரசியலை, உலக பன்னாட்டு நிறுவனங்களுடைய பொருளாதார வெறியை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு உள்ளடக்கத்தை இந்த நாவல் கொண்டிருக்கிறது. ரொம்ப வந்து ஹியூமனைஸ் பண்ணக்கூடிய இடங்கள் இருக்கு, அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஜாலிம் வந்து இட் இஸ் மை டெரிட்டரின்னு சொல்லுது இல்ல, மை டெரிட்டரின்னு நினைக்கிறது வந்து ஹியூமனைஸ்டு. அது வந்து மை டெரிட்டரின்னு நினைக்கிறதான பிரச்சனையே. அப்புறம் நம்ம அன்புக்குரிய சாத்ராவும் வாலியும் பாதுகாக்கப்பட்டு அந்த சென்டர்ல இருக்கிறப்போ அவங்க 2 பேரும் பேசிக்குவாங்க. அது வந்து ரமணா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற, நம்ம கிராமத்துல இருக்கிற பெண்கள், பக்கத்து வீட்டுல இருக்கிற பெண்கள் வாசப்படியில உட்காந்து அரட்டை அடிப்பாங்கல்ல, அது மாதிரியான ஒரு அரட்டையாக அதை அந்த ஃபார்ம்ல வந்து அதை சொல்லியிருக்கிறது ரொம்ப சுவையா இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமாக வந்து அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறதுல அந்த வாலிஸ் வொக்காபுலரின்னு ஒரு சாப்டர் இருக்கு. அதாவது புதிய கலை சொற்களை வந்து அவங்க உருவாக்குறாங்க. புலிகளின் பார்வையில் கலை சொற்கள். நம்ம வச்சிருக்கிற பேருக்கெல்லாம் ஒரு மாற்று பேர் வந்து வைக்கிறாங்க. துப்பாக்கிக்கு வந்து அசாசின் அப்படின்னு வைக்கிறாங்க. ஃபெயிண்டர்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. கேட்டுக்கு வந்து வே பிளாக்கர்ங்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த கேஜ்ல கொண்டு வர்றதுக்கு வந்து புலிகள் என்ன சொல்றாங்க, அந்த புலி வாலியா என்ன சொல்றாங்கன்னா மொபைல் டென் அப்படிங்கிறாங்க. வந்து அவங்களுக்கு மீட் கொண்டு வந்து போடக்கூடிய வண்டிக்கு வந்து ஃபுட் வார்ம் அப்படிங்கிறாங்க. ஒரு கல்லுக்கு வந்து பைபெட்ஸ் ஸ்டோன் பேர் வைக்கிறாங்க. ஸோ இது மாதிரி இந்த ரெட் டெமோன்கிறதே வந்து புலிகளின் பாஷை தானே, அதுவே புலிகளின் பாஷை தான் சொல்றாங்க. அதே மாதிரி சில்வியாவை வந்து ரவுண்ட் ஐ, அவங்க கண் மட்டும் தான் பாக்குது அந்த புலிகள், ரவுண்ட் ஐ அப்படின்னு சொல்லுது. இது மாதிரியான ஒரு புதிய கலை சொற்களை அவங்க உருவாக்குறதுக்கு ஒரு சாப்டர் ஒதுக்கி அதுல எழுதியிருக்கிறாருல்ல, இது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு சாப்டர். அது இருக்கு. ஒரு எழுத்தாளன் வந்து எப்போதுமே வந்து கதையை மட்டும் சொல்லிட்டு போறது இல்லாம வார்த்தைகளை விட்டு சொல்கிறாங்க. எழுத்தாளன் புதிய சொற்களை உருவாக்குறவங்க தான். அதெல்லாமே வந்து ஒரு இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய கொடைதான். அப்படி வந்து இந்த நாவலில் இவர் நிறைய புதிய சொற்களை அந்த குழந்தைகளின் பார்வையிலே சொல்லிட்டு போறாரு. அப்புறம் பெசார்னு வந்து ஒரு புலி வருது. அது வந்து நம்ம ஊர்ல இருக்கிற நாடோடி மாதிரி அது ஒரு காடோடி. அது வந்து ஜாலிமுடைய டெரிட்டரிக்குள்ள வந்து சண்டை போட்டுட்டு அது போகுது. ரொம்ப அது வந்து இந்த புலி குழந்தைகளை எல்லாம் அடிச்சுட்டு விளையாடுது. அது வந்து ரொம்ப சீரியஸா அடிச்சு கொள்ளுன்னு சொல்ல முடியாது. அதை டயர்ட் ஆக்கிட்டு சார் இந்த கேம் இஸ் ஓவர்னு சொல்லுது. நம்ம தமிழ் சினிமாக்கள்ல வர்றது மாதிரி நோ த கேம் இஸ் நாட் ஓவர் அப்படின்னு வந்து ஜாலிம் வந்து என்ட்ரி ஆகி பழையபடி பெரிய சண்டை நடக்குது. ரொம்ப விறுவிறுப்பான ஒரு சண்டை காட்சி அந்த அதுல இருக்கு. ஜாலிம் தன்னுடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அவர்களுக்கு காட்டை பழக்குவதற்காக அழைத்துட்டு போகிறதும், ஹண்டிங் வந்து வேட்டையாடுதலை அந்த தன்னுடைய புலி குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்ற இந்த சாப்டர்ஸ் வந்து காட்டை விஸ்தாரணமாக விவரிக்கின்ற ஒரு அற்புதமான காட்சி அது. இவரெல்லாம் ஒரு மலை குன்றின் மீது ஏறி நின்று, ஜாலிமும் இந்த 3 குழந்தைகளும் மலை குன்றின் மீது ஏறி நின்று தீ பெற்று எரிந்த அந்த காட்டினுடைய சாம்பல் காடாக அது இருப்பதை மலை குன்று பேர்ந்து பார்க்கும்போது அந்த ஜாலிம் சொல்லக்கூடிய அந்த ஒரு வசனம் இருக்கு, நவ் வி ஆர் ஹோம்லெஸ் சொல்லுது. உண்மையிலே கண்ணீரை வரவழைக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடம். இதெல்லாம் நமக்கு குற்ற உணர்வை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் எந்த விதமான ஒரு தன்னுணர்வும் இல்லாமல் இந்த காடுகளை அழிப்பதிலே, இயற்கையை சுற்றுச்சூழலுக்கு கேடு உண்டாக்குவதிலே எவ்வளவு பெரிய தவறுகளை செய்து கொண்டு வருகிறோம் என்கின்ற நமக்குள்ளேயே ஒரு உரையாடலை தூண்டுகின்றதாக இந்த நாவலில் பல பகுதிகள் இருக்கின்றன. யானைகளை பற்றி அற்புதமான பதிவு. யானைகள் உருவாக்கிய பாதைகள் தான் காடுகள் முழுக்க இருக்கக்கூடிய விலங்கினங்கள் நடந்து போவதற்கான மண்டி கிடக்கும் புதருக்கு ஊடாக யானைகளுடைய வழித்தடங்கள் தான் விலங்குகளுக்கும் முக்கியமான வழித்தடமாக இருக்கிறது என்பது இதுல முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கூடிய ஒன்று. அப்புறம் வந்து மலைக்கும் தீக்கும் மலைக்கும் இடையிலான அந்த சண்டையை பற்றி விவரித்திருக்கின்ற விதம், எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக வந்து மிகவும் சுவையான விறுவிறுப்பான ஒரு துப்பறியும் நாவலை போல இந்த நாவல் நமக்கு ஒரு வாசிப்பு இன்பத்தை கொடுத்திருக்கிறது. ஜாய் ஆஃப் ரீடிங் வந்து இந்த நாவலுக்குள்ள பொதிந்திருக்கிறது. ஒரு நோபல் காசுக்கான ஒரு குரலாகவும் இந்த நாவல் வந்து வந்திருக்கிறது. ஆகவே இந்த இளம் எழுத்தாளரை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு எழுத்து உலகத்துக்கு வரவேற்கிறேன். முடிந்தால் அவர் தமிழிலேயும் எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த குழந்தைகள் தான் இன்னுமே வந்து வழிகாட்டணும். சைல்ட் இஸ் த ஃபாதர் ஆஃப் மேன் என்று வேர்ட்ஸ்வொர்த் குறிப்பிட்டார்.
ஆனா நாம அதை ஒரு காலம் புரிஞ்சுக்கிறதே இல்லை. நாம கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் எப்போதுமே ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். குழந்தைகளிடமிருந்து கற்றுக்கொள்ள எப்போது மனித குலம் துவங்குகிறதோ அப்போதுதான் மனித குலம் உருப்படும், இந்த உலகம் உருப்படும், இந்த பிரபஞ்சம் காப்பாற்றப்படும். ஆகவே இன்று நம்முடைய கிரேட்டா தன்பர்க் பேண்ட்ல நம்ம ரமணா கைலாசம் இந்த நாவலின் மூலமாக இணைந்திருக்கிறார். இந்த பேண்ட் பெருசாக வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இவருடைய படைப்புலகம் இன்னும் விரிவு கொள்ள வேண்டும் என்று மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. குழந்தைகளிடம் கற்றுக்கொள்கின்ற உலகம் செம்மையடையும் என்ற நிறைவான ஒரு வாக்கை உதிர்த்திருக்கிறீர்கள். எழுத்தாளர் சா. தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். நிகழ்வின் அடுத்ததாக திருமிகு தாரேஸ் அகமது ஐஏஎஸ் ஐயா அவர்களை மதிப்புரை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். கேட்க முடியுதா? நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன். கேட்க முடியுதா? கேக்குது. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்ச்செல்வன் ஐயா ரொம்ப அழகா இந்த எழுத்தாளரோட திறமையை பத்தி ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த புத்தகம் ஒரு ஃபார்வேர்ட் எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தது. இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். என்னன்னா, இந்த புத்தகத்தை நான் வாசிக்க எனக்கு எப்பவுமே இந்த ஃபாரஸ்ட் ஜங்கிள் புக்கிலேருந்தும் இந்த ஃபாரஸ்ட்டை பற்றி உள்ள புத்தகங்கள் எப்பவுமே எனக்கு பிடிச்சிருந்தவன். கென்னத் ஆண்டர்சன், ஜிம் கார்ப், இந்த மாதிரி நிறைய புக்குகள் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். பட் ரமணோட புக்கை படிக்கும் போதே எனக்கு 1-2 விஷயங்கள் நான் தமிழ்ச்செல்வன் நிறைய சொன்னதுலேருந்து கொஞ்சம் நான் டிஃப்ரெண்டா நான் சொல்றோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இன்டர் ஜென்ரேஷனல் ஈக்விட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். சரி, நான் என் குழந்தை அதை நான் என்னோட பேரன் பேத்திக்கு எந்த மாதிரி உலகத்தை நம்ம விட்டுட்டு போறோம், அவங்களுக்கு இந்த என்ன உரிமைகள் இருக்கு, இன்னும் பிறக்காத ஒரு தலைமுறைக்கு இந்த உலகத்தின் மேல் என்ன உரிமைகள் இருக்கு, அந்த உரிமை எப்படி கொண்டாடப்படும், எப்படி பண்ண முடியும். இப்ப நம்ம இந்த இப்போ உலகத்தோட சூழ்நிலையை பார்க்கும்போது இப்போ நம்ம இருக்கிறதே நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம நிறைய கஷ்டம் சந்திக்க வேண்டியது இருக்கு. அதனால நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், வாட்டர், ஏர், ஆல் திஸ் குளோபல் காமன்ஸ். ஸோ அதை எப்படி நம்ம வரும் தலைமுறைக்கு அதுக்கு என்ன உரிமைகள் இருக்கு, அவங்களுக்கு இது என்ன மாதிரி உலகத்தை நம்ம விட்டுட்டு இந்த நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொடுக்க போறோம், எந்த கேள்வி, அந்த கேள்விக்கு எப்பவுமே அது ஒரு டஃப் பிலாசபிக்கல் கான்செப்ட். பிலாசபில அது எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வெப் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. தென் இந்த வெப் ஆஃப் லைஃப் ஒரு பெரிய வெப்பில் நம்மளும் ஒரு பார்ட்னு சொல்லுவாங்க. அந்த வெப்பில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தெர் இஸ் எவ்ரிபடி இஸ் இன்டர் கனெக்டட். பட் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நிறைய ஃபிலாசபிக்கலாக பார்க்கும்போது ஆந்த்ரோபோசென்ட்ரிசிசம் என்று சொல்லுவாங்க. ஆந்த்ரோபோசென்ட்ரிசிசம்னா ஹியூமன் பீயிங் சுற்றி தான் எல்லாமே இருக்கும். இந்த வெப் இருந்தாலும், வெப் ஆஃப் லைஃப் இருந்தாலும் கூட நம்ம ஆந்த்ரோபோனா ஹியூமன் பீயிங் தான் அதோட சென்டர். மற்ற எல்லாரும் நம்மளை சுற்றி இருக்கிற வெப் ஆஃப் லைஃப்னு சொல்ற ஒரு ஃபிலாசபி தான் இப்போவுமே உலகத்தை முன்னழிச்சிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு இன்னொரு கவுண்டரா பயோசென்ட்ரிசிசம், பயோம் இல்லைன்னா பயாலஜி தான், அதுதான் அதோட மிடில் ஆஃப் த வேர்ல்ட். ரஸ்ட் எவ்ரிதிங் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தட். இந்த கேயா ஹைப்போதிசிஸ் எல்லாம் சொல்லுவாங்க, மதர் எர்த். அப்படி ஒரு கான்செப்டை இவ்வளோ ஒரு ஸ்டோரியில சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டம். நானும் நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டஃபா நிறைய படிச்சிருக்கோம் இந்த பிலாசபிக்கல் கான்செப்ட். அது படிச்சு அது கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப டைம் ஆயிருக்கும். பிகாஸ் அது எப்படி பிலாசபிக்கலா எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப கொஞ்சம் நமக்கு அது இன்ட்யூட்டிவா ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சாலும், பட் இந்த ஸ்டோரியில 13 வயசுல ஒரு மாணவன் எவ்வளவு அழகா அதை ஒரு குழந்தைகளோட கண்ணில நமக்கு அது அறிமுகப்படுத்தி நம்மளை அது புரிய வச்சுக்கிறாங்க. இவ்வளவு சிம்பிளா சொல்லி அந்த புத்தகம் படிச்சு நம்ம வெளியில போகும்போது நமக்கு தெரியுது இந்த உலகத்துல இருக்கிற ஒரு எறும்பை பார்த்தாலும் அதுக்கு இந்த வெப் ஆஃப் லைஃப்ல இருக்கிற அந்த பொசிஷனை சொல்றதுக்கு இந்த அழகா, மிகவும் அழகா இந்த 13 வயசுக்குள்ளே அவர் புரியுறதுன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என்னன்னா, இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரும்போது நமக்கு நிம்மதியா இருக்கு. என்னன்னா, நம்மளோட வேர்ல்ட் இஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ் நமக்கு தெரியுது. சார் சொன்ன மாதிரி இப்போ அடுத்த தலைமுறை எப்படி உலகத்தை பாக்குறாங்க, எப்படி விலங்குகளை பாக்குறாங்க, எப்படி காடை பாக்குறாங்க, எப்படி மனிதனை பாக்குறாங்க, அந்த அவங்களோட எண்ணங்கள் புரியறதுக்கு நான் ஒரு கிரவுண்ட்ல இருக்கு, சாரி ஃபார் த இது ஒரு மிக முக்கியமான எனக்கே ஒரு ஐ ஓப்பனர். ஸோ ரமணாக்கு என்னோட பாராட்டுதல். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அடுத்த நெக்ஸ்ட் நிறைய பேர் அந்த படிக்கிற எல்லாருக்கும் அந்த எண்ணங்கள் புரியும்.
அந்த இந்த டஃபஸ்ட் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் philosophy கான்செப்ட்னு சொல்லுவாங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. இது எல்லாமே சிம்பிளா, ரொம்ப சிம்பிளா அழகா ஒரு கதையில ஒரு குழந்தைகளோட ஹோம்லெஸ்னஸ்னு இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அல்டிமேட்லி நம்ம எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஹோம்னு சொல்ற ஒரு நம்ம மனசுல ஒண்ணு இருக்கு. அது பிசிக்கல் கன்செப்டா இருக்கலாம், இமோஷனல் கன்செப்டா இருக்கலாம், அது எந்த மாதிரி இருக்கலாம். அந்த ஒரு ஹோம்லெஸ்னஸ்னு இருக்கிற அது எல்லா ஹியூமன் பீயிங் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடிய ஒரு கன்செப்ட். அந்த கன்செப்ட் ஹியூமன் பீயிங் மட்டும் அந்த கன்செப்டை நமக்குள்ள உணர்த்துறதுக்கு இது ரொம்ப அழகா எழுதியிருக்கும். ஸோ என்னோட என்னன்னா இந்த மாதிரி கதைகள்ல நம்ம பசங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு இது உணர்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த சுமாத்ரா ரெயின் ஃபாரஸ்ட்னு சொன்னா ஒரு ஏரியா அவர் எடுத்திருக்கிறதுன்னா சுமாத்ரா, ஜாவா சுமாத்ரா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு லங்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டிராபிக்கல் பிரேசில்ல இருக்கிற அமேசான் ஃபாரஸ்ட், இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்டா டிப்ளீட்டடா இருக்கும். ஸோ இந்த கதையில அவர் அந்த பொசிஷன் ஜியோகிராஃபி இருக்குல்ல, அந்த ஜியோகிராஃபின்னு ஒன்று இருக்கு. எப்பவுமே வெர்னர் ஹெர்சோக்னு சொல்லி ஒரு அழகான ஒரு டைரக்டர் இருக்கு, என்னோட ஒன்று பிடிச்ச ஒரு டைரக்டர். அவர் எப்பவுமே சொல்லுவாங்க த வூடு ஆஃப் த லொகேஷன். அவர் அமேசான் ஃபாரஸ்ட்ல நிறைய படம் எடுத்திருக்கோம். இப்போ நீங்க த ராத் ஆஃப் காட்னு ஒரு படம் இருக்கும். அவரு அந்த அந்த வூடு ஆஃப் த லொகேஷன், அந்த லொகேஷன் ரொம்ப முக்கியம் நம்ம ஸ்டோரியில. அந்த லொகேஷனுக்குள்ள ஸ்டோரி அப்படியே இருக்கும். தமிழ் செல்வனாயோட நிறைய புத்தகங்கள் படிச்சாலும் தெரியும், அந்த ஸ்டோரியின் லொகேஷன், அந்த லொகேஷன் ஸ்டோரி எடுத்தா அது அவ்வளோ எஃபெக்டிவா இருக்காது. ஸோ அது சொல்றது அந்த மாதிரி சுமாத்ரால் இது பிளேஸ் பண்ணி ஃபயர் சுமாத்ரால் இருக்கிற ஃபாரஸ்ட் ஃபயரை நம்மளுக்கு எடுத்து காமிக்கிற அந்த ஒரு மெச்சூரிட்டி எனக்கு எல்லா லெவல்ல பார்க்கும்போதும் ஐ எம் ரியலி ரொம்ப சர்ப்ரைசிங், அஸ்டவுண்ட் சச் அ டேலண்ட். இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ அழகா நம்மளுக்கு ஒரு புத்தகம் வெளியிடுற அளவுக்கு அழகான ஒரு ஸ்டோரி நம்மளுக்கு எல்லாம் எடுத்து காமிச்சா ரமணாக்கு என்னோட பாராட்டுதல். ஐ திங்க் நான் இன்னும் I think I'll stop here. So if any questions or anything, please feel free to ask me. But என்னோட பாயிண்ட் நான் மெயினா சொல்ல வர்றது, இது மிக முக்கியம். நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட உரிமைகளை கொண்டாடுறதுக்கு அடுத்த தலைமுறையோட ஒரு குறிக்கோள், சவால் தான். நம்ம இந்த ஜெனரேஷன், இப்போ டிசிஷன் மேக்கிங் ஜெனரேஷன் இருக்குல்ல, எங்களை மாதிரி இருக்கிற ஜெனரேஷன்கிட்ட சொல்றதா, ப்ளீஸ் இந்த இடத்து எந்த மாதிரி ஒரு உலகத்தை எங்களுக்கு வேணும்னு உள்ள ஒரு ஒரு புத்தகத்திலூட அவர் எழுதுறாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி என்னோட இன்னும் வரப்போற ஜெனரேஷனுக்காக இருக்கிற ஒரு சவால் தான் இதுன்னு சொல்லி நான் என்னோட அந்த சவால் நம்ம எல்லாரும் கேட்கணும். இந்த சவாலுக்கு நம்ம பதில் சொல்றதுக்கு நம்ம எல்லாரும் ரெடியா இருக்கணும்னு சொல்லி நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி ஐயா. தங்களுடைய அழகிய தமிழ் எங்களை அசைத்து பார்க்கிறது. மிக அற்புதமான ஒரு உரை, மதிப்புரை. நன்றிங்க ஐயா. நிகழ்வின் அடுத்ததாக மருத்துவர் திருப்பதி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். குழந்தைகளின் உலகத்திற்கு. வணக்கம். கேக்குதா? கேக்குதுங்க. அனைவருக்கும் வணக்கம். மிஸ்டர் C.R. ரமண கைலாஷ் இந்த புத்தகம் போன வாரம் ஐயா துளசிதாசன் ஐயா கொடுத்து இதை படிச்சுட்டு நீங்க இதை பத்தி ஒரு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ட்டாங்க. வாங்கின அன்னைக்கே இரவே பாதி படிச்சேன், அடுத்த நாள் பாதி படிச்சேன். இட் வாஸ் லைக் அ ஃப்ளோ, லைக் எனிதிங். அப்படியே ஸ்மூத்தா ஒரு பிரீஸியான ஒரு ஃப்ளோ, ஒரு பலதரப்பட்ட உணர்வுகளோட ஒரு ஃப்ளோ. இதுல துளசிதாசன் ஐயா சொன்னாப்புல இந்த இளம் எழுத்தாளரை எப்படி அணுகுவது, சின்ன வயசுன்னு பண்ற அப்படிங்கிறப்ப நான் அவர்கிட்ட லீட் எடுத்துக்கிட்டேன். அந்த பாச்சி அப்படின்னு ஒரு புலி குட்டி, அது அப்பப்போ கோவப்படும். டோன்ட் கால் மீ லிட்டில் அப்படின்னு, என்ன அப்படி பார்க்காதீங்க அப்படின்னு அந்த ஒரு கதை ஊடலே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் ஏன்னா அவர் கூட மரியாதை, எழுத்தாளருங்கிற மரியாதைங்கிறப்ப அந்த ஒரு பேக்ரவுண்டை எடுத்துட்டு நான் அதை நோக்குறது அந்த எழுத்தாளருக்கு செய்கிற மரியாதையாக நான் நினைக்கிறேன். இதை ஒரு அனிமல் ஃபிக்ஷன். நம்மளுக்கு எப்பவுமே புலி மனிதவியலுக்கு ஒரு பய உணர்வு, மேன் ஈட்டர். இந்த புத்தகத்தில் வர வார்த்தை மேன் ஈட்டர்ங்கிற ஒரு பய உணர்வு இல்ல, ஒரு ஆர்வம், லீத்தல் பியூட்டி அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அதுதான் அந்த உதயச்சந்திரன் ஐயா லீத்தல் பியூட்டியை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம். அது மீறி இப்போ ஒரு குற்ற உணர்வு. இதை மூணுக்கு உள்ள அல்லாடுற ஒரு காலகட்டம் நம்ம இருக்கிறோம். அப்புறம் ஐயா அந்த டெரிட்டரிஸ் பத்தி பேசலாமா அப்படின்னு யோசிக்கிறப்ப அந்த டெரிட்டரி எக்ஸ்பான்ஷன் அது வாழ்வியல் முறையாக
அது புலி அமைச்சிட்டு இருக்கிறது தான் ஹியூமன் அண்ட் புலிக்கான கான்ஃபிளிக்ட் வருதுன்னு சொல்றாங்க. இல்ல ஒரு டேஞ்சர் தன் புலி சக புலி இனங்களோடைய பங்காளி சண்டை அப்படி கூட தேவருமன் கதை மாதிரி போயிடும். இல்ல ரிச்சுவலா பார்த்தோம்னா நம்ம இதுல பார்த்தோம்னா புலித்தோலை அரைக்க செய்துன்னு சொல்லி நம்ம ரிச்சுவலிஸ்டிக்கா புலித்தோலுங்கிறது நம்மளுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலாகவும் ஒரு சிம்பிள் ஆஃப் இதுவாகவும் இருக்கிறதும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல வாட் ஐ வில் ஆல்வேஸ் சேஸ் எப்படி அணுகலாம் அப்படின்னு நான் பாக்குறப்ப ஒரு நல்ல புத்தகம் வந்து எப்படின்னா நம்மளை வந்து ஆஸ் அ கன்சியூமரா நான் கற்றுக்கொண்டேன் கற்றுக்கொள்ள சொன்னார்ல தமிழ் சொன்ன அந்த மாதிரி கற்றுக்கொண்டதுல ஒண்ணு என்னுடைய பழைய நினைவுகளை ஏதாவது மீட்டெடுக்கணும், படைப்புகளை மீட்டெடுக்கணும், புது படைப்புகளை பார்க்கறதுக்கோ கவனிக்கிறதுக்கோ ஆர்வத்தை தூண்டணும். இது ரெண்டையும் செஞ்சது இந்த படைப்பு. இந்த புக்கை படிச்ச உடனே எனக்கு நினைவு வந்தது ருடியார்ட் கிப்ளிங் எழுதின ஜங்கிள் புக்கு, சின்ன வயசுல நம்ம பார்த்த ஒரு புக்கு. அந்த படத்தையும் பார்த்தேன். அதுல பாக்குறப்ப அதை ரெட் டெமனை வந்து ரெட் ஃபிளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட் ஃபிளவர் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப அந்த பையன் உங்களோட வாழ்வான், ஆனா ஊருக்குள்ள போயிட்டு கையில ஒரு இதை எடுத்துட்டு வந்துருவான், ஒரு தீப்பந்தத்தை எடுத்துட்டு வர்றப்ப அந்த விலங்குகள்லாம் அந்த ஷேர்கான் அப்படிங்கிற ஒரு புலியை விட்டுட்டு இந்த இதை பார்த்து பயந்து நிற்கும். அந்த 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 காட்சி எனக்கு திருப்பியும் மனசுல ஓடிச்சு. அடுத்தது மனிதவியலுக்கு இந்த நெருப்பு அதை எப்படி மீட்டு அது எப்படி நம்மளோட பயணிச்சு வந்திருக்கு, ஃபுட் செயின்ல நம்மளை எப்படி டாப்ல உட்கார வச்சிருச்சு, ஆந்த்ரோபோசென்ட்ரிக்கா உட்கார வச்சிருச்சுங்கிறத பார்த்த முன்னாடி நான் பார்த்த ஒரு இதை திருப்பி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துச்சு. ஆரிஜின்ஸ் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி சீரீஸ், ஜேர்னி ஆஃப் ஹியூமன் கைண்ட் பார்ட் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படிங்கிறதையும் பார்த்தேன். அது போக சார் அது போக தம்பி ரமண கைலாஷ் சொன்னாப்ல ரெண்டு, அவர் வந்து சார் டேவிட் அட்டன்பரோ அப்படிங்கிறவரை ஒரு மிகப்பெரிய சூழலியல் வனவியல் நிபுணரை டாக்குமெண்ட்ரிய அவரை தான் தனக்கு இன்ஸ்பிரேஷனா அந்த புத்தகத்துல சொல்லியிருக்காரு. ஸோ அவர் ரெக்கமெண்ட் பண்ண ரெண்டு விஷயம், டைனாஸ்டிஸ், டைகர்ஸ் பை இன் த ஜங்கிள் அப்படிங்கிற இது ரெண்டையுமே வந்து நான் பார்த்தேன். பார்க்குறப்ப அதை எப்படி அதை உள்வாங்கி இருக்காரு, அது எவ்வளவு இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்காங்கிறத ரொம்ப வியப்பா நான் பார்த்தேன். இப்போ நான் ரெக்கமெண்ட் பண்றேன் தமிழ்மா, அவர் டேவிட் அட்டன்பரோ வந்து இந்த உலகத்தை அடுத்த தலைமுறைக்கு விட்டு போறப்ப லைஃப் ஆன் ஒரு பிளானட் அப்படின்னு ஒரு புது டாக்குமெண்ட்ரி விட்டுருக்காரு அவரே சார் டேவிட் அட்டன்பரோ. அதை வந்து அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மத்தெல்லாம் பேசுனாங்க, ரெண்டு விஷயத்த மட்டும் இந்த புத்தகத்தை கூட நான் பார்த்துட்டு என்னுடைய மதிப்புரையை முடிச்சுக்கிறேன். ஒண்ணு வந்து அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ் சொல்லிட்டே வர்றது, எல்லாருடைய சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ், அதாவது பிழைத்து வாழும் உள்ளுணர்வு அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து ஒரு மிருகங்கள் பார்வையில, குறிப்பா புலிகளின் பார்வையில மனிதனை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கற்பனை. இது ரெண்டையுமே தான் நான் வந்து ஒரு கோடிட்டு இதோட நான் முடிச்சுக்கிறேன். சர்வைவல் இன்ஸ்டிங் அப்படிங்கிறத வந்து இந்த புத்தகத்தின் வாயிலாக அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்றப்ப மிருகங்களுக்கு வன விலங்குகளுக்கு முக்கியமான சர்வைவல் இன்ஸ்டிங் வந்து சென்ட் அண்ட் சவுண்ட், வாசனையும் ஒளியும் தான். இதுதான் வந்து அதை தன்னுடைய சர்வைவல் இன்ஸ்டிங்டா வச்சிருக்கு. அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா உள்ளூரோட சண்டை போடுறதா இருக்கலாம், இப்ப கூட தன் உயிரை காப்பாத்துற உணர்வுகளா இருக்கலாம். ஆரம்பத்துல நல்லா பாத்தீங்கன்னா இந்த சத்தாராவுக்கு தீ வர்றப்ப அது வேகமா வந்து அது நினைக்குது, எல்லா மிருகங்களும் ஓடுறப்ப ஃபயர்லயே மாட்டிக்குவோம், ஸ்டாம்பீட்லயும் மாட்டிக்குவோம் அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு வந்து அது நதிக்கரை பக்கம் ஓடுது. ஆனா இது எப்படி எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னா, நான் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில படிக்கிறப்ப அந்த பெரிய கோயில தீ படிக்கிறப்ப மக்கள் வந்து அந்த உள்ளுணர்வு என்ன பண்ணாங்க, தீ தப்பிக்கிறதுக்கு நேரோ இது வழியா வந்து ஸ்டாம்பீட்ல இறந்தவங்க தான் அதிகம். ஆனா நம்ம இந்த பக்கம் கோயில் பக்கம் போயிருந்தோம்னா பல பேர் செத்துக்கவே மாட்டாங்க. அந்த உள்ளுணர்வு புலிகளுக்கு இருக்கு, நம்மளும் இன்னும் கொஞ்சம் உள்ளுணர்வு இன்னும் சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் நம்ம வளர்த்துருக்கலாமே அப்படிங்கிற நினைவு மீட்டெடுக்கப்பட்டது. அப்புறம் வந்து தன்னுடைய இன்னொரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் வந்து தன்னுடைய குட்டிகளை அடுத்த ஜெனரேஷனை காப்பாற்றுற பொறுப்பு நம்மளுக்கு கண்டிப்பா உண்டு. நம்ம இல்லாட்டியும் நம்ம கணவர் ஜலீம் பார்த்துக்குவாரு உள்ளுணர்வு, அதுவும் அவரை அந்த பேசிக் இன்ஸ்டிங்க்ட்ல வச்சிருக்கு அப்படிங்கிறத நான் பார்த்துட்டே வர்றோம். அதுல சில இலக்கியமும் இருக்கு. சொல்றாரு, நான் இங்க சரியா தூங்கவே இல்லை, எனக்கு நினப்பெல்லாம் அங்கேதான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ ஹேட் ஒன்லி கேட் நாப்ஸ். அந்த கேட் நாப்ஸ்ங்கிறது வந்து சிறு தூக்கம்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஆனா இது ஒரு கேட் ஃபேமிலி புலி அப்படிங்கிறப்ப அந்த அது ஒரு இலக்கிய ரசனை இருக்கு பாத்தீங்களா. கேட் நாப்ஸ்ங்கிற சொல் கையாடல் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அப்புறம் அந்த கூட இருக்கிற வாழி வந்து என்ன ஆகுது, இங்கேயே அந்த ரூமுக்குள்ளே இருக்க பழகிடுது. அது இன்ஸ்டிடியூஷனலைஸ் அப்படிம்பாங்க.
எனக்கு வந்து இதுக்குள்ளே இருந்து பழகிட்டேன், வெளியே போனா சேஃப் இல்லைன்னு பழகிட்டேங்கிற ஒரு ஆரம்பத்துல அது உரையாடல சொல்லிட்டு வருது. வாலிங்கிற ஒரு சக புலி வந்து வேற இனத்து புலி வந்து சொல்லிட்டு வருது. அதை பாக்குறப்ப எனக்கு வந்து இந்த நம்ம தான் அப்படி கட்டுன்னு போடுறோம். நம்ம சில இதுக்கு பழகி அந்த இதுக்குள்ளே வி கெட் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட். ஆனா ஒரு காலம் வர்றப்ப அது சொல்லுது, நான் சும்மா தான் சொன்னேன், அப்படி கிடையாது, எனக்கு வந்து என்னுடைய வாழ்வியல் இடத்துலதான் நான் இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய இன்ஸ்டிங்க்ட் அது வெளிப்படுத்துது. அப்புறம் இது சொல்லுது, அப்ப இன்ஸ்டிங்க்ட்ல வந்து என்னுடைய கர்ஜனையே வந்து என்ன இன்ஸ்டிங்டிவா தான் இருக்குது. அப்படி அதே நேரத்துல அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து நான் வேட்டையாட போடுறப்ப நான் சைலண்டா இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறேன். அந்த இன்ஸ்டிங்க்ட் மாறுறது. அப்புறம் வந்து எவ்வளவுதான் இருந்தாலும் கடைசியா பசின்னு வர்றப்ப அந்த பசிங்கிற இன்ஸ்டிங்க்ட் வந்து எல்லாத்தையும் ஹங்கர் கேன் கண்ட்ரோல் எனிதிங் வித் ஈஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் ஒவ்வொரு விலங்கும் தன்னுடைய சர்வைவலுக்கான ஒரு இன்ஸ்டிங்க்ட் வச்சிருக்கு. அது எச்சரிக்கை ஒளியா இருக்கலாம், இதுவா இருக்கலாம், அதுவும் அந்த சவுண்ட் ரிலேட்டட் விஷயமா தான் அதை பதிவு பண்ணிட்டே வராரு. அப்ப கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, உண்மை. அந்த இன்ஸ்டிங்க்ட்ல the prey ran to save its life while the predator ran to save its life by killing the prey. It's a race for life அப்படின்னு. அதாவது இரையிடும் விலங்கு ஓடுது, இரையாகும் விலங்கு ஓடுது தான் வாழ்க்கையை காப்பாத்திக்க. வேட்டையாடும் விலங்கும் ஓடுது, ஏன்னா அதை வேட்டையாடுறதுக்கு. இதுதான் ரேஸ் ஆஃப் லைஃப்னு இன்ஸ்டிங்க்ட பதிவு பண்ணிட்டே வர்றாரு. அந்த நேரத்துல ஒரு அன்பின் வழி இது உயிர்நிலைக்கு ஒன்று சொல்றாரு. கடைசி ஒரு கேள்வி கேட்குது. திருப்பி ஒரு ஃபயர் வந்தப்ப அந்த குட்டி புலி வந்து ஜலீம்ட கேக்குது, நம்ம வந்து இந்த ஒரு மான் ஸ்டேங்கிற மானை சாப்பிடாம இருந்துட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்குது. அப்ப லா ஆஃப் த ஜங்கிள் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து அது முன்வைக்குது ஜலீம். என்ன சொல்லுது, ஒன் நீட்ஸ் டு டை ஃபார் another to live. நான் வந்து யாராவது ஒருக்க இறக்கணும், இன்னொருத்தங்க வாழ வைக்கணும்னா இது ஒரு சுழற்சி. நம்ம இருக்கிறோம், நம்ம இறந்து போனாலும் அந்த இடத்துல புல் பூண்டு முளைக்குது, அதை மான் சாப்பிடுது, அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம சாப்பிடுறது. இது ஒரு சுழற்சி, இது சர்க்கிள் ஆஃப் லைஃப். அண்ட் இது வந்து இந்த வகையில் நம்ம எல்லாமே ஒண்ணு பிணைக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு இயல்புல இருக்குமா அப்படின்னு தெரியல. ஆனா அது வந்து ரமண கைலாஷோடைய அந்த எம்பத்தி அதை காமிக்கிற விஷயம் என்னன்னா, அந்த 2வது தடவை தீ வந்து இரையாக்குனதுக்கு அப்புறம் அதே மாதிரி அந்த இரையாட வேண்டிய விலங்குகள் வந்து தனித்து நிக்குது. நிக்கிறப்ப எல்லாம் அப்படி பார்த்து நிக்குது, ஆனா ஓடலை எதுவுமே. ஏன்னா இப்ப தெரியுது, அதுக்கு தெரியுது இப்ப வந்து இந்த புலி நம்ம வேட்டையாடாது அப்படின்னு தெரியுது. முடிக்கிறேன். நான் எப்பவுமே இது வேட்டையாட சூழ்நிலைக்கு இருந்தாலும் இந்த சூழ்நிலையில வேட்டையாடாது. நம்மளும் பார்ப்போம், அந்த உணர்வு நம்மள்ட்ட இருக்கு. எப்படின்னா அதை நம்ம வந்து குற்றவுணர்ச்சி எடுத்துக்க வேண்டாம். இன்னைக்கு ஒரு பெரிய கேட்டஸ்ட்ரோஃப் சுனாமி வருது, இது வருது, அந்த நேரத்தில் திருட்டோ கொள்ளையோ நம்ம பண்றது இல்லை. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய எல்லாருக்கும் காமனா ஒரு எனிமி வர்றப்ப நம்ம வந்து நம்மளுக்குள்ள ஒரு ஒற்றுமை உணர்வு ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்கிறத பதிவு பண்றேன். அதுக்கு அடுத்த ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, புலிகள் வந்து எப்படி மனிதனை பார்க்கும், அது எப்படி நினைக்கிறா, இது வந்து இருகால் விலங்கு. இதை பத்தி பல கதைகள், பல புனைவுகள் கேட்டிருக்கேன். இது எனக்கு ஒரு பயமே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நுணுக்கமான அதோட அசைவுகளை புலிகள் கவனிக்கிறாப்புல பதிவு பண்ணிட்டே வர. எப்படியா நம்மளை பிச்சு போட்டுருவாங்க அப்படி பயம். அப்புறம் வந்து சொல்றது, விசித்திரமான ஒரு விலங்கா இருக்கு, ஒரு புதிரான விலங்கா இருக்கு, ஒரு மர்மமா இருக்கு, ஆனா புத்திசாலியாவும் இருக்கு, ஆனா சமயங்கள்ல பைத்தியகர்த்தனமாவும் இந்த இருக்கு. ஏன்னா அது என்ன பண்றேன்னே தெரியல, அது விளைவுகள் தெரியாம இந்த மன்னர்கள் செய்யறாப்புல ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னு ஒரு பதிவு. அப்புறம் வந்து எப்ப அவங்க ஏதாவது பேசினா நம்ம தோலை உரிச்சிருவாங்களோ ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்கு. அப்புறம் இந்த தீக்களை மனிதர்கள் தான் உருவாக்குனாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம். அதே நேரத்துல என்ன சொல்லுது, ஓரங்குட்டா மாதிரி ரெண்டு காலம் நடக்கிற இவங்களும் ஒரு விலங்கு தான். ஆனா வந்து இவங்க கையில வந்து பெரிய இந்த பல்லு இல்ல, நகம் இல்ல, ஸ்ட்ராங் இல்ல, ஆனா அவங்க கையில வந்து பல ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்க. ஒரு கொலை ஆயுதங்கள், ஒரு கன்னி வெடிகள், கத்திகள், ஃபயர், இப்படி பல ஆயுதங்களை வச்சிருக்காங்க. ஆனா வந்து அவங்களால இதெல்லாம் இல்லைன்னா அவங்கதான் இருக்கிறதுல ஈஸியஸ்ட் ப்ரே அப்படின்னு அதையும் நக்கலா சொல்லுவாங்க. இதெல்லாம் இல்லைன்னா அவங்கதான் நம்மளுக்கு ஈஸியான இரையாடக்கூடிய ஒரு விலங்கு அப்படி சொல்லி அதையும் சொல்லிட்டு எங்க முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஹியூமனுடைய சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு புனைவா வைக்கிறப்ப. அப்ப இன்னொன்னு சொல்லுது,
இவங்க ஏன் தலையில மட்டும் ஒரு முடி வச்சிருக்காங்க, என்ன பர்பஸ்க்காக வச்சிருக்காங்க, அந்த தலையில இருக்கிற முடி என்ன பர்பஸ்க்கு இருக்கு அப்படி ஒரு நக்கலா கேக்குது. அப்புறம் சொல்லுது, இந்த உடம்புல இருக்கிற ஃபர்ற தோலை வந்து கலர் மாத்திட்டே இருக்காங்களே அப்படின்னு ஒரு ஒரு கிண்டல். சட்டை மாத்துறது வந்து அவங்க தன்னுடைய கலரை மாத்திட்டே இருக்காங்களே அப்படின்னு ஒரு அதை எப்படி வேணா நம்ம உருவகமாகவும் எடுத்துக்கலாங்கிறது ஒரு விஷயம். அப்புறம் வந்து ஒரு சாப்பாடு வைக்கிறப்பவே நம்மளை கொல்றதுதான் வைக்கிறாங்களான்னு ஒரு பயம். அப்புறம் வந்து நம்மளை விட்டுருவாங்களாம் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. அப்புறம் வந்து ஒரு கதையை சொல்லுது, நான் வந்து இந்த ரூம்ல தான் இருக்கேன். ஒரு தடவை நான் வந்து அந்த மனிதர்கள் கிராமத்துக்குள்ளே போயிருக்கேன். அங்க போறப்ப நான் பார்த்த விஷயம் என்னன்னா, தே ஆர் நாட், அங்க உள்ள இதெல்லாம் டைவர்ஸா இல்ல, எல்லா மரங்களும் ஒரே மாதிரி இருக்கு, எல்லா மரங்களும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா அவங்களுடைய வீட்டுக்குள்ள வந்து ஒரு புலி வருது, ஒரு விளக்கு பூச்சி தான் வருது, ஆச்சரியமா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் பயந்துட்டேன். ஆனா அப்ப நான் கர்ஜனை பண்ணல, நான் சைலண்டா வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. என்னுடைய இப்படிலாம் பேசிட்டு வர்ற விஷயம் கடைசியா அவனுக்கு கேக்குது, இது வந்து ஏன் அது நம்மளோட தான் ஏன் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க புலிகளுக்குள்ள. அப்ப சொல்றாங்க, அது வந்து அவங்க வந்து இப்ப வந்து அவங்க வந்து நம்ம வாழ்வியலத்தையும் அழிக்கிறாங்க, தாங்க வாழ்வியலத்தையும் அழிச்சுக்கிற பைத்தியக்காரங்களா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வையை வைக்குது. வச்சுட்டு நம்மளையே கொல்லும்னு நினைக்கிறாங்க. ஐ டோன்ட் நோ வாட் த டேம் ரீசன் தே நீட் டு கில் அஸ் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்னாடி வைக்கிறாங்க. வச்சுட்டு கடைசியா ஒண்ணு சொல்றாங்க, எல்லா விலங்கும் எல்லா உயிரினமும் அவங்க இருக்கிற இடத்துல அது ஒரு ராஜா ராணி, அவங்களுக்கு அவங்கவுங்க இடம் முக்கியமான விஷயங்கிறத வலியுறுத்துறாங்க. ஆனா நம்ம வந்து ஒரு நெசசிட்டிக்காக கொள்றோம், அவங்க நெசசிட்டி இல்லாம கொள்றாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயத்தை அது வைக்குது. வச்சுட்டு இந்த சின்ன ஸ்கூல் பிள்ளைலாம் வரப்போ பயமுறுத்தி அனுப்பிடுது. அப்புறம் அவனு சொல்லுது, அவங்க ஒரு வேற ஒரு ஒலி எழுப்புறாங்க, அது எனக்கு புரிஞ்சுக்க முடியல என்னால அப்படின்னு முடிக்கிறப்ப சொல்லிட்டு கடைசியா இவங்க வந்து அந்த அனுப்புறாங்கல்ல தன்னுடைய வாழ்விடத்துக்கு அனுப்புறப்ப அது கை ஆட்டுறப்ப அது என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அது நினைக்கிறாப்புல முடிக்கிறப்ப, பட் பதிலுக்கு நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு ரிப்ளை மாதிரி ஒரு ரோர் பண்ணேன் அப்படின்னு ஒரு இதோட முடிக்கிறாங்க. பட் இதுவும் நான் வந்து ரமண கைலாஷோடைய அந்த ஒரு நன்றிதல், அது அவருடைய எம்பத்தி நேச்சரை நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த லைஃப் ஆஃப் பை அப்படின்னு ஒரு நாவல், அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஸ்ட்ரகிள் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த புலியும் அந்த மனிதனை மட்டும் தான் மிஞ்சுவான். மிஞ்சிட்டு வந்து கடற்கரையில வந்து வைக்கிறப்ப அவ்வளவு போராட்டங்கள்லாம் அந்த புலி இறங்கணும்னா அந்த புலி பாட்டு தன்னோட வேலையை பார்க்க போயிட்டு இருக்கும் உள்ள. அப்ப இவன் எதிர்பார்ப்பான், அந்த புலி நம்ம திரும்பியாவது பார்க்குமா, கிராட்டிடியூடா இருக்குமா, இயல்பு மாதிரின்னு பார்ப்பாங்க. ஒரு காட்சி வரும், அது இந்த இயல்பு தன்மையில அதை பார்க்காதப்ப அவங்க ஒரு ஏமாற்றமாவே போகும். லைஃப் ஆஃப் பைங்கிற ஒரு படத்துல, அருமையான படத்துல. அப்ப என்னைக்குமே அந்த வாழ்வியல் அந்த இயல்பு நம்ம முழுசா புரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா அது ஒரு இயல்பை நம்ம மதிக்கணுங்கிறதா முக்கியமான விஷயம். ஃபைனலா அவரை முடிக்கிறது வந்து, these bipeds are strange just like their environment அப்படின்னு முடிக்கிறாங்க. இதுல வந்து ஒரு ஹைலைட்ஸ் மட்டும் என்ன அப்படின்னா, முக்கியமான விஷயம், டைகர்ஸ் ஆர் சாலிட்டரி பட் நாட் லோன்லி. வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். அது தனித்துவம் வாய்ந்தது ஆனால் தனிமையானது இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்புறம் வந்து இவர் இந்த படத்துல சொல்ல வர முக்கியமான விஷயம், அந்த புலி கூட ஆச்சரிய சொல்லுதான், என்ன சொல்லுதான், நம்மளுக்கு எப்பவுமே பறவைகளை பார்த்தா ஒரு பொறாம இருக்கும். இதுவும் ரமண கைலாஷோடைய ஒரு எம்பத்தி, அவருடைய எல்லையின் வீழ்ச்சி சொல்ல மாட்டேன், விரிவுன்னு நான் சொல்லுவேன். என்னன்னா பறவைகள்லாம் பறக்குது, அதுக்கு டெரிட்டரியே கிடையாது, நானும் பறவையா இருந்தலாமான்னு புலி சொல்லுதான். நம்மளுக்குள்ள எல்லோரும் இயக்கம் தான் எப்பவுமே. அதுக்கப்புறம் வந்து ஓகே, கடைசியா என்ன சொல்றாரு அவர்னா, என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, explain the importance of biodiversity to the next generation is one of the most important aspects of animal conservation. இதுதான், இந்த ஒற்றை வார்த்தை தான் இந்த கதையின் நாவலுடைய மையப்புள்ளி. ஆனா இது வந்து அடுத்த ஜெனரேஷன் போய் திங்க் பண்றவ நம்ம அடுத்த ஜெனரேஷன் தான் இதுல வந்து மிகப்பெரிய வியப்பான விஷயம் அப்படிங்கிறத சொல்லுது. கடைசியா இதை மட்டும் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் வச்சு இதை வந்து நான் பாராட்டி முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, அந்த சில்வியாங்கிற கேரக்டரை வந்து மனிதவியல்ல வந்து, அதாவது இப்ப வந்து நிறைய இந்த ஆர்கனைசேஷன்ல கிரைசிஸ் நிறைய வந்துருச்சு, நிறைய காம்படிஷன் வந்துருச்சு, ஏன்னா நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப அவங்க ஒரு கான்ஃபரன்ஸ் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப கிளம்புறப்ப என்ன, அவங்க எரிச்சல் ஆறாங்க, சில்வியா எரிச்சல் ஆறாங்க. நான் கான்ஃபரன்ஸ்க்கு ஒரு வாரம் தான் இருக்கு, திருப்பி இந்த ஃபயர் ஏர்லாம் வந்து எனக்கு பிரச்சனையை உண்டாக்குது, கான்ஃபரன்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு வருது. இதுதான் நம்மளுடைய இயல்பு.
என்னதான் கன்சர்வேஷனிஸ்டா இருந்தாலும் நம்மளுக்கு அந்த கான்ஃபரன்ஸ் பிரசன்டேஷன் அப்படிங்கிற இப்ப நான் இந்த பிரசன்டேஷனுக்காக நான் உழைக்கிறேன் பாருங்க. அந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் அதுல ஏதாவது இடர்பாடு வர்றப்ப இந்த கான்ஃபரன்ஸ் போறதான் அவங்களுக்கு மைண்ட்ல வந்திருக்கு. புலி ஃபயரை தாண்டி அதை தாண்டி வர்றப்ப ஸோ இவங்களை நான் எப்படி எடுத்துக்கலாம், சோசியல் போச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமாங்கிற கேள்வியை நான் வைக்கிறேன். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இது ஒரு உலகளாவிய பார்வை எப்படி அப்படின்னா, அது நம்ம மேல திணிக்கப்பட்ட ஒரு பார்வையை வைக்கிறேன். என்னன்னா, இந்த ரோட்ஸை பத்தி பேசுறப்ப இந்தோனேஷியால ரோட்ஸ் எல்லாம் வந்து ஏன் பெரிய ரோட்ஸ் எல்லாம் ஆக்கிரமிக்கிறாங்க, தேவையில்லையே, அவ்வளவு ரோட்ஸ் தேவையில்லையே, காடை அழிச்சு பண்றாங்களே, ஏன்னா அது வந்து மணி அண்ட் கரப்ஷன் இன்வால்வ் அப்படின்னு ஒரு பதிவு வருது. அதே சில்வியா வந்து ரஷ்யால போய் இறங்கின உடனே அகலமான ரோடுகளை பார்த்து வியந்து போறாங்க. ஸோ டு வி ஹாவ் அ டிஃபரெண்ட் யாஸ்டிக் ஃபார் வெஸ்டர்ன் அண்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறத இந்த கேள்விகளுக்கும் வச்சுட்டு இந்த முயற்சியை பண்ணிட்டு நாங்களும் பொறுப்புணர்ந்து அவரவர் இயல்பு உணர்ந்து பயோடைவர்சிட்டியோட செயல்படுவோம்னு இந்த மதிப்புரை முடிச்சுக்கிறேன். நன்றி. மிகச்சிறந்த ஒரு உரையை வழங்கியிருக்கிறார் சுப திருப்பதி மருத்துவர் அவர்கள், புகழ்பெற்ற மூளையியல் அறுவை சிகிச்சை நிபுணர். ராமகிருஷ்ணன் தொடருங்கள். நன்றி. நாம் மிகச்சிறந்த பார்வை ஒவ்வொருவரும் வழங்கியிருக்கிறார்கள். நிறைவாக பேச்சாளர்கள் வரிசையில் திரு ஆனந்த் ஐஎஃப்எஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மதுரை கோட்ட வன சரகர் அவர்கள், அவருடைய பார்வை சற்று வித்தியாசமாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். I request Mr. Anand IFS, will you please review this book, sir? சார் உங்க ஆடியோ கிடைக்கலைங்க சார். ஜேசு சாரோட ஆடியோ கிடைக்கல. ஜேசுதாஸ், எஸ் சார், எஸ் சார். சாருக்கு கன்வே பண்ணுங்க. ஆடியோ கிடைக்கல சார். ஆடியோ ரிசீவ் சார், நாட் ஆடியபிள் சார். சார் ட்ரை பண்ணுங்க சார், பேசுங்க சார். சார் டிஸ்கனெக்ட் பண்ணி ரீகால் பண்ண முடியுமா பாருங்க சார். தம்பி சாரோட நம்பர் இருந்தா நீங்க பேசுங்க. ரூபா இருக்காங்களா லைன்ல? ரூபா இல்ல சார். இல்லையா? நீங்க சார் நம்பர் இருக்கா உங்கள்கிட்ட? நானும் பேசுறேன். சார் நம்பர் உங்கள்ட்ட இருக்கா? இல்ல சார், என்கிட்ட இல்ல சார். நான் அனுப்புறேன் இப்போ. இல்ல திரும்ப ஒரு லாகின் பண்ண சொல்லுங்க, அதாவது வெளியே போயிட்டு உள்ள வரணும். ஜேசு சார், சார் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓகே, உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். சார் ஆனந்த் சார், ஹெட்ஃபோன்ஸ் ஏதாவது இருந்தா யூஸ் பண்ணுங்க சார்.
இல்லை சார், ஆடியோ ரிசீவ் ஆகல சார். இல்லை சார், கேட்கல சார். இல்லை சார், மொபைலில் வர முடியுங்களா சார்? மொபைலில் தான் வராங்களா சார்? லேப்டாப் இஃப் பாசிபிள் கேன் யூ கம் வித் மொபைல் சார்? நீங்கள் ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிட்டு ஜெயசு எஸ் சார். சாருக்கு மொபைல்லேருந்து வர முடியுமான்னு கேளுங்க. எஸ் சார். நண்பர்களே, இதுவரையிலும் மிக சிறப்பாக ஒரு 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 ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களும் ஐயா உதயச்சந்திரன் அவர்களும் தாரேஸ் அகமது அவர்களும் சுப திருப்பதி மருத்துவர் அவர்களும் எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமென்ஷன்ல இதை அழகாக சொன்னாங்க. ஒருத்தர் வந்து தாரேஸ் சார் வந்து ஒரு பிலசாபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு குழந்தை யோசிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறார். அந்த நிலையிலிருந்து மாறுபட்டு ஒரு பொதுத்தன்மையில எழுத்து மொழி அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம அண்ணன் ரொம்ப சிலாகிச்சு மொழி பிரயோகத்தை கலைச்சொற்களா பார்க்கறது வரைக்கும் அழகா பேசினார் நம்ம தமிழ்ச்செல்வன் அண்ணா. சுப திருப்பதி அவர்கள் வந்து ஒவ்வொரு சாப்டர்லையும் சொல்லப்பட்ட விஷயங்களை கேரக்டர் வழியா அதை பார்த்தாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் தனித்தன்மையாக ஒவ்வொரு அடையாளத்தோடு இதை அணுகினார்கள் இந்த புத்தகத்தை. இந்த அணுகுமுறையில் இருந்து ரமண கைலாஸ் ஒரு எழுத்தாளராக எப்படி மாறினார், எப்படி அவர்கள் இதை இந்த புத்தகமாக கொண்டு வந்தார் என்ற அனுபவத்தை நம்மோடு பகிர இருக்கிறார். அப்படி பகிர்வதற்கு முன்னால் நம்முடைய குழந்தைகள், தம்பி தங்கைகள் சிலர் அவரோடு உரையாட விரும்புகிறார்கள், கேள்விகளை கேட்க விரும்புகிறார்கள், நூலை படித்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில அவர்கள் தன்னுடைய சக எழுத்தாளராக, மாணவராக, நண்பராக, சகோதரராக சில கேள்விகளை முன்வைக்க விரும்புகிறார்கள். அந்த கேள்விகளை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளலாம் குழந்தைகளே. சில கேள்விகள் அனுமதிக்கப்படும். உங்களுக்கு எப்படி எழுத ஆசை வந்தது, நீங்கள் எப்படி அனுபவம் பெற்றீர்கள், உங்களுக்கு எப்படி இந்த அறிஞர்களுடைய முன்னுரை எல்லாம் கிடைத்தது என்று நீங்கள் எது வேண்டுமானாலும் கேட்கலாம். நீங்கள் அந்த நூலை படித்திருந்தால் அதை வாசிக்கவும் செய்யலாம். ஏற்கனவே ஒரு மாணவர் தன்னுடைய பெயரை பதிவு செய்திருக்கிறார். அந்த நூலை பற்றி பேசுவதற்காக சச்சு அவர்கள் ரெடியாக இருக்கிறார். சார் அவருடைய இணைப்பு கிடைத்த பிறகு அந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நட இருக்கின்றன. ஜேசு is got it or not? No sir, sir is trying. ஓகே, அது அப்படியே நம்ம வந்த உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஏன்னா சார் வந்து ட்ரை பண்ணாங்கன்னா நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க, கூப்பிடலாம். திரு சச்சுதன் வந்து இந்த நூலை பத்தி பேசுறதுக்கு தயாரா இருக்காரு. மாணவர்களுடைய வரிசையில் இருந்து ஐ ரிக்வெஸ்ட் சச்சுதன் ப்ளீஸ், இந்த நூலை பற்றி நீங்கள் பேசலாம். சச்சுதன் எஸ்ஆர்இ பள்ளியிலே 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர். அவரும் படிக்கிற, வாசிக்கிற, வரைகிற, எழுதுகிற ஆர்வம் உள்ளவர். அவருடைய பார்வையில் இந்த நூல் எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறியலாம். கையை ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டோ நீங்க ஸ்கிரீன் பண்ணலாம். ஜெயசுதாஸ், தெரியுதா? ஹேண்ட் ரைஸ் ஆயிருக்கு. சுதா ஈன் இருக்கு. உதா அன்மியூட் பண்ணுங்க. சச்சிதன் என்ன ப்ராப்ளம் ஜெயசு? சார் அன்மியூட் பண்ண மாட்டேங்கிறாங்க சார்.
பெர்மிஷன் கொடுத்துருக்கேன் சார். பண்ணுங்களேன். ஓகே. இப்ப கேக்குதுங்களா? கேக்குது சார். ஆனந்த் சார். வெல்கம் சார். நன்றி. திஸ் இஸ் மிஸ்டர் ஆனந்த் ஐஎஃப்எஸ். அவர் ஒரு மிகச்சிறந்த வன அலுவலர். அவரை நாம் வரவேற்று பேச அன்போடு அழைக்கின்றோம். ஜெய்சன், நீங்க சார ஸ்கிரீன் கொண்டு வாங்க. வணக்கங்க, அனைவருக்கும் வணக்கம். தொழில்நுட்ப கோளாறுக்கு மிகவும் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே மிக கடுமையான சிக்கலில் கடைசி பேச்சாளராக அனைவரும் அவரவர் கருத்தை முன்வைத்த பிறகு எனது கருத்தை முன்வைக்க மிகவும் குறுகிய விவரங்களே இருக்கிற அளவில் மிகவும் சிக்கலான சூழலில் இருந்து கொண்டிருக்கிறேன். மதிப்பிற்குரிய பள்ளியின் நிர்வாகத்தார் மற்றும் ஆணையர் அவர்கள் மற்றும் நிர்வாக இயக்குனர் அவர்கள், திரு ரமண கைலாஷ், அவர்தம் பெற்றோர் அனைவருக்கும் எனது வணக்கம். மாணவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்திலே நான் எதை சொல்வேன் எதை விடுவேன் என்பதை என்னால் யூகிக்க கூட முடியவில்லை. அவ்வளவு விவரங்கள் கேக்குதுங்களா? நீ பேசலாம் சார், பேசலாம். அவருடைய கருத்துக்களை முன்வைத்து விட்டனர். எனக்கு மிகவும் குறுகிய விவரங்களையே இருக்கிற நிலையில் ஒரு வன அதிகாரியாக இந்த புத்தகத்தில் இருக்கிற வன அறிவியல் தொடர்பான பார்வையை முன்வைப்பது மாணவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதையும், அதே சமயம் ரமணாவினுடைய இயற்கையின் மீதான அறிவியல் பார்வை, அந்த அறிவியல் பார்வைக்கு பின்னால் இருக்கிற தத்துவத்தையும் எடுத்து சொல்ல முடியும் என்று நம்புகிறேன். அதன் மூலம் எனது உரையை அணுகலாம் என்று நம்புகிறேன். இந்த புத்தகம் பதிப்பாவதற்கு முன்னால் படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஐயா திரு தமிழ்ச்செல்வன் அவர்கள் அழகாக சொல்லிவிட்டார்கள். இந்த காலத்து குழந்தைகள் இத்தனை அறிவுடன் இந்த புத்தகத்தை எழுதுவார்கள் என்று ஆணித்தரமாக முன்வைத்து விட்டார்கள். நான் எங்கிருந்து தேடுவேன் வள்ளுவனை தவிர? தமிழும் தம் மக்கள் அறிவுடைமை, மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்று சொல்லுவதைப் போல நாம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே இந்த புத்தகத்திற்கு பின்னால் இருக்கிற அறிவியல் பார்வையை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு யதார்த்த மனநிலையை உருவாக்கும் நம்மிடம். அதாவது இது வந்து ஒரு கதை வடிவிலே, புனைவு வடிவிலே எழுதப்பட்டிருக்கிற புத்தகம். ஆனால் இந்த கதைக்குள்ளே வந்து ஒரு அறிவியல், அதற்குள்ள ஒரு தத்துவம், அதற்குள்ளே வந்து வரலாறு, இவற்றையெல்லாம் புகுத்த முற்பட்டு எழுத்தாளர் அவருடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். ரமணாவை வந்து ஒரு பல நிகழ்வுகள்ல நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பணிபுரிந்து வந்த போது சந்திக்க நேரிட்டது. ஆனால் அந்த ஒவ்வொரு சந்திப்பையும் இந்த புத்தகத்தின் பல்வேறு பக்கங்களில் ரமணா பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த தருணங்கள் எல்லாமே இப்படி ஒரு புத்தகமாக அது இந்த சமூகத்திற்கு பயன்படும் வகையில் அந்த விவாதங்கள் பயன்பட்டிருக்கிறது என்பதை நினைக்கும் போது உண்மையிலேயே மனம் புலகாங்கிதம் அடைகிறது. இந்த புத்தகத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிற அறிவியல் விவரங்கள், குறிப்பாக பாத்தீங்கன்னா இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிற வன உயிரினங்கள், இது வந்து சுமத்ராவை அடிப்படையாக கொண்டு நாம இந்த புத்தகத்தை பார்க்காமல் அந்த கதைக்குள் எழுத்தாளர் எப்படி அவருடைய தத்துவத்தை சூசகமாக முன்வைத்திருக்கிறாரோ அந்த அடிப்படையிலே தான் சுமத்ரா என்கிற வார்த்தையையும் நாம் சூசகமாக புரிந்து கொள்ள வேண்டும். இது எந்த மண்ணில் இருப்பவரும் அவருடைய மண்ணோடு ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். ஏனெனில் இயற்கையின் மீது இருக்கிற பயன்பாடு, அதன் மீது இருக்கிற அரசியல் ஒவ்வொரு மண்ணிலுமே இந்த கதைக்குள் வருகிற அனைத்து நிகழ்வுகளும் அதற்கு பொருந்துவதாகவே அமையும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற உலக சூழல். அப்படிதான் நாம் அதை எடுத்துக்கணும். இதுல வந்து வேற எந்த புத்தகத்திலும் வேற எந்த கதை அது குறிப்பாக அறிவியல் அல்லது வன பார்வையில் உள்ள கதைகளில், ஈவன் ரெடியார்ட் கிப்ளிங்குடைய ஜங்கல் புக்காக இருந்தாலும் சரி, அவற்றில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற உயிரினங்களை விட மிகவும் அதிகமான உயிரினங்கள், லியமங்ஸ், சியமங்ஸ் எல்லாம் வந்து கொலுகோஸ் வேறு புத்தகங்களில் பயன்படுத்தப்படுமா என்பதை, பேம்பு ராட்ஸ், நாம் என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. அத்தனை உயிரினங்கள் வந்து இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னால் தத்துவங்களும் முன்வைக்கப்படுவது வந்து மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு வன அதிகாரியாக ஒரு சிறு
உதாரணத்தை இந்த புத்தகத்திலிருந்து எடுத்து சொல்வதன் மூலம் அதை புரிய வைக்க முடியும். மேலும் படிப்பவர்களுக்கு இது இந்த புத்தகத்தை இன்னும் படிக்காதவர்களுக்கு, ஏற்கனவே படித்தவர்களுக்கு கூட இதற்கு பின்னால் இருக்கிற பார்வையை புரிந்து கொள்ளக்கூடிய அல்லது அந்த பார்வையின் ஆழத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக எனக்கு இது அமையும் என்று கருதுகிறேன். குறிப்பாக பார்த்தோமே ஆனால் மார்த்தா என்கிற அந்த பெண்மணி கண்ணீர் சிந்துகிறாள். அந்த கடைசி ஓரங்குட்டான் மரணிக்கும் போது கண்ணீர் சிந்துகிறாள். இந்த மார்த்தா யாருன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து கடைசியாக உயிர் விட்ட பேசஞ்சர் பீஜியன். அந்த பேசஞ்சர் பீஜியன் என்கிற பறவை வகை வந்து அமெரிக்காவிலே வாழ்ந்த அந்த பறவை வகை முற்றிலுமாக அது அழிந்து விட்டது. அமெரிக்கன் நேஷனல் ஹிஸ்டரி மியூசியத்துல வந்து அந்த கடைசி பறவை இருந்து அது மரணித்தது. ஆனால் அந்த மார்த்தா எங்கிருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து விட்மேன் அப்படிங்கிறவர் தான் கொண்டு வர்றாரு. அவர் வந்து டேவிட் விட்டேக்கர் அப்படின்ற ஒருத்தர் இருந்து வாங்குறாரு. அந்த டேவிட் விட்டேக்கர் வந்து விஸ்காசின்ல இருந்து வர்றாரு. இந்த கதையில் இருக்கிற மார்த்தாவும் விஸ்காசின்ல இருந்து வர்றாங்க. அதுதான் அந்த புனைவு. அது படிப்பவருக்கு அந்த அந்த எண்ணம் தோன்றுமா? அந்த அறிவியல், இதற்கு பின்னால் இருக்கிற அறிவியலும் அந்த வரலாறும் அந்த தத்துவமும், ஏன்னா அந்த மார்த்தா அந்த கடைசி ஓரங்குட்டனுக்காக கண்ணீர் வடிக்கிறது. அது உயிர் தெழுந்து வருவது போன்ற ஒரு நிகழ்வாகத்தான் அதை பார்க்கணும். அந்த மாதிரி வந்து அதுக்குள்ள சூசகமாக அந்த அந்த ஆழமான தத்துவம் வந்து புரையோடி கிடக்கிறது. சில இடங்கள்ல வந்து தத்துவம் மிளிர்கிறது, அப்படியே வெளிப்படுகிறது. அது மருத்துவர் டாக்டர் சார் சொன்ன மாதிரி சில இடங்கள்ல அது நேரடியாகவே வெளிப்படுகிறது. சாலிட்யூட் இஸ் கிரேட்டஸ்ட் லக்ஸுரி அப்படின்னு சொல்லியிருக்கிறது பாத்தீங்கன்னா, நேரடியாகவே அது ஒரு அந்த தத்துவத்தை வந்து முன்வைக்கிறது. ஆனால் சில இடங்கள்ல அது மறைமுகமாக இலையோடு இலையாக அது அந்த வார்த்தைகளுக்கு இடையில அந்த தத்துவங்கள் வந்து நகர்ந்து சென்று விடுகிறது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஈவன் த ஸ்ட்ராங்கஸ்ட் திங் ஹேஸ் இட்ஸ் வீக்னஸ் அப்படின்னு சொல்லி, அது மனிதன் தனக்கே சொல்லிக் கொள்வது போல இருக்கு. நாமே நமக்கு சொல்லிக் கொள்ளலாம். ஈவன் த ஸ்ட்ராங்கஸ்ட், நாம் நம்மை மிகவும் வலுவானவர்களாக, சக்தி படைத்தவர்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த கதையில வந்து கதை ஆரம்பிக்கிற இடம் வந்து குவாத் நதியில ஆரம்பிக்குது. குவாத் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து பவர்ஃபுல், ஹைலி எனர்ஜெட்டிக் அப்படின்னு தான் அந்த அந்த வார்த்தைக்கு அர்த்தம். உண்மையாக சொல்ல போனால் இந்தோனேசியாவிலே குவாத் அப்படிங்கிற நதியே கிடையாது. ஆனால் அந்த கதையில அந்த 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 பவர், அதை முன்வைப்பதற்காக, இயற்கையின் ஆற்றலை முன்வைப்பதற்காக அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன் எழுத்தாளனுடைய பார்வையில. அப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் சில்வியா அப்படிங்கிற பேர் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சில்வியா அப்படின்னா ஃபாரஸ்ட் அல்லது மதர் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அந்த கதையினுடைய முக்கிய கதாபாத்திரத்தின் பெயர் சில்வியா. அப்படி ஒவ்வொன்றும் ஏதோ ஒன்றுடன் புனைந்து அதற்கு பின்னால் ஒரு தத்துவம், அந்த தத்துவத்திற்கு பின்னால் ஒரு இயற்கை பார்வை, அந்த இயற்கை பார்வையின் ஊடே வந்து ஒரு வரலாறு. அந்த வரலாறை புரிந்து கொள்ள போனால் இந்த புத்தகத்தின் நோக்கம், இந்த புத்தகம் முன்வைக்கிற கருத்து, அது சமூகத்துக்கு எடுத்து செல்ல நினைக்கிற கொள்கை என்ன அப்படிங்கிறத வந்து அழகாக கொண்டு போக முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு இதுவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த புத்தகத்துல மருத்துவரையா சொன்னாங்க, ஒரு புலியினுடைய வாழ்க்கை முறை அத்தனையுமே அதுல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஹண்டிங் மெத்தட்ஸ், அது எப்படி இரையை தேடும், அந்த இரையை எப்படி அடையும் அப்படிங்கிற முறையை வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க ஒரு இடத்துல. அது வந்து ஒரு குறிப்பாக மாணவர்கள் படிக்கிற அத்தனை பேருக்குமே மிகவும் அழகாக புரியக்கூடிய வகையில அது கிடைக்கும். நான் நினைக்கிற ஒவ்வொருவருக்குமே முன்வைக்கிற விஷயம் ஏன்னா இந்த புத்தகத்தை படிக்கும் போது ஒட்டுமொத்த ஒரு புத்தகத்தை முழுவதுமாக ஓரிரவிலே படித்து விட்டேன். ஆனால் அந்த புத்தகத்திற்கு பின்னால் இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களையும், அதன் பின் முன்வைக்கிற கருத்துகளையும், அதனூடே இருக்கிற அந்த வார்த்தை ஜாலங்களையும் புரிந்து கொள்வதற்கான தேடல் சுமார் 3 இரவுகள் நகர்ந்தது. அந்த அளவுக்கு வந்து இந்த புத்தகத்துல மிக ஆழமான விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த கதையும் வந்து அந்த இண்டா அப்படிங்கிற மலை அதன் ஊடேதான் நகருது. ஆனா அந்த இண்டா அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து இந்தோனேஷிய மொழியில அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா அழகு, பியூட்டிஃபுல், அழகுன்னு சொல்லி அர்த்தம். அப்ப அந்த அழகான அந்த மலை வந்து அந்த நெருப்பினால், அந்த மனிதனுடைய பேராசையினால் ஒட்டுமொத்தமாக அழிந்து அது கடைசியில் அது முடிகிற வார்த்தை ஹோம்லெஸ்னஸ். அந்த மலையின் அந்த அந்த சிகரத்திற்கு சென்று அந்த புலி சொல்லுவது போல அந்த அந்த புனைவு அமைந்திருக்கிறது. அதுல வந்து அழகாக வந்து அந்த அந்த அழகான மலை அந்த ஹோம்லெஸ்னஸ்க்கு போய் முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த புத்தகத்தை பத்தி நிறைய சொல்ல முடியும். அவ்வளவு விஷயங்கள் என்கிட்ட இருக்கு. ஆனால் நேரமும் எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பும் அதற்கு போதிய அவகாசமாக இருக்குமா என்பதை சிந்திப்பதை விட படிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த அந்த தூண்டுதல் வர வேண்டும் என்பதற்காக இந்த சிறு விவரங்களை வந்து உங்கள் முன்னால் நான் வைக்கிறேன். ஏன்னா நான் எவ்வளவு கோர்வையாக சொல்லி இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை. ஏன்னால் அத்தனை விஷயங்கள் இருக்கிறது. எனது பார்வையும் அத்தனை, ஏன்னா சில உயிரினங்களை பற்றி வேறு எந்த புத்தகத்திலுமே பார்க்க முடியாது.
அப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. படிக்கிறவர்கள், மாணவர்கள் குறிப்பாக அந்த ஒவ்வொரு உயிரினத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அது எந்த நாட்டுல அந்த உயிரினம் வாழுது, அந்த நாட்டில் அந்த உயிரினத்தினுடைய பயன்பாடு என்னவாக இருக்கிறது, அதன் அழிவு நிலை என்னவாக இருக்கிறது, அதற்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன, அந்த வனப்பகுதிகள் எங்கே இருக்கிறது, அந்த வனப்பகுதிகளின் முக்கியத்துவம் என்ன. அப்படி அதை ஒன்றி நீங்கள் படிக்க முயற்பட்டால் நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற அழகான முக்கியத்துவம் வாய்ந்த வனப்பகுதிகள், அவை சார்ந்த உயிரினங்கள், அவை எந்தெந்த சூழல்களில் பாதிப்புகளுக்கு உள்ளாகிறது, அந்த பாதிப்புகளினால் ஏற்படுகிற மாற்றங்கள் என்ன, அது மனிதனோடு எந்த வகையான ஒரு ரியாக்ஷன் முன்வைக்கிறது அப்படிங்கிறத வந்து எல்லாருனாலையும் புரிஞ்சுக்க முடியும். அதுதான் இந்த புத்தகம் செய்ய நினைக்கிற கடமையும் கூட. அந்த கடமையை நாம் புரிந்து கொள்வதன் மூலமாக அந்த புத்தகமும் அந்த எழுத்தாளரும் அவருடைய கடமையை உயர்வாக அடைவதற்கு ஒரு வாய்ப்பை நம்மால் ஏற்படுத்தி தர முடியும். இறுதியாக ஒன்றை இந்த புத்தகத்தில் இருக்கிற வரிகளிலிருந்து தேர்ந்தெடுத்து சொல்லுகிறேன். திஸ் ஃபாரஸ்ட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன் எக்ஸப்ட் தி ஃபியூ பைபெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரமணா. அதையே நானும் அனைவருக்கும் முன்வைக்கிறேன். கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் இந்த இயற்கையோடும் இந்த வன அறிவியலோடும் என்னுடைய பகிர்வுகளை வந்து நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். அதன் பார்வையில் நான் சொல்றேன், எந்த நிலையிலும் நம்மால் வனத்தை உருவாக்கவே முடியாது. அதுதான், நாம் மரங்களை உருவாக்கலாம், நாம் மரங்களை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு பூங்காவாக அதை பார்க்கலாமே தவிர அதனை ஒரு வனமாக நம்மால் பார்க்கவே முடியாது. அதுதான் நானும் ஒவ்வொருவருக்கும் சொல்ல நினைக்கிற கருத்து. அந்த கருத்தோட வந்து எனக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பையும் இந்த மனித உயிர்கள் வந்து they thoughtlessly destroy our home என்று சொல்லி இருக்கிறார் அவரு. நாம் சிந்தித்து கூட பார்க்காமல் நமக்கான வீட்டை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம். அதனை காப்பதற்கு நாம் முயற்சி செய்வோமாக. ரமணாவுக்கும் அவருடைய பெற்றோருக்கும், எனக்கு இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும், அதனை பொறுமையோடு ஏற்று கவனித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள், அவரது பெற்றோர்கள் அனைவருக்குமே எனது வாழ்த்துக்களையும் இந்த புத்தகத்தை படிக்குமாறு பரிந்துரை செய்தும் எனக்கு கொடுத்த வாய்ப்பை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் திரு ஆனந்த் சார். உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த உரை. ஐ திங்க் நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். கேக்குதுங்க, கேக்குது. உங்க 18 ஆண்டு கால அனுபவத்தை நீங்க ஒரு நல்ல புத்தகமாக உருவாக்க வேண்டும் என்பது ஒரு வன ஆர்வலர்களின் கோரிக்கையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவ்வளவு நல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பான ரொம்ப நல்ல உரை, கேட்பதற்கு ரசிக்கும்படியாக இருந்தது. நன்றி. அடுத்து குழந்தைகளுக்கான நேரம். சச்சு அவர்களுக்கு ஏற்கனவே அழைத்து வந்தும் அவர் தயாராக இருந்தார் என்று நினைக்கிறேன். இன்னும் சிறிது நேரத்தில் ரமணாவினுடைய ஏற்புரையோடு முடிய இருக்கிறது. சச்சு, வெல்கம். எஸ்ஆர்இ பள்ளியிலே 9வது வகுப்பு படிக்கிற மாணவர், இந்த நூலை படித்து முடித்திருக்கிறார். அவருடைய கருத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். Good evening everyone, and I am Sachidan from 8th standard and I am studying in SRB Public Samayapuram School. And this book, The Fire of Sumatra, was written by a fellow brother, Mr. Ramana Kailash. And this book, The Fire of Sumatra, really fascinates me. And this book gives me a light on the island Sumatra. First of all, when I started reading this book, I didn't know anything about Sumatra. But after reading this book, I also get an insight in this what is Sumatra. And Sumatra is an island in Indonesia. And what is the crisis going on Sumatra? Not only Sumatra, but all over the world, what is the crisis going on the world? I get this book motivated me to get all this information. And the main thing that fascinates me is that by a fictional story, he's telling us like young minds like me, he tells me a fictional story and awakens the things that are in the Sumatra, what's happening in the Sumatra by a fictional story. And in every story, there will be humans to narrate the story. But in here, the animals itself is talking, and the things the animals are thinking are expressed by that they're talking. And this another thing that fascinates me is that the names placed in this book is that like Salim, the
Elsa, and other tigers names, all are related to real life. These tigers are present in different wildlife sanctuary. He all collected it and expressed it. And in the acknowledgement, he told that he was fascinated fascinated to write this book from a picture. He was first worried about it, and he started getting interest to talk about it from a picture of an orangutan in Ananda Vigadan. And this made him to think about all about this. And I think this book, The Fire of Sumatra, is also a motivation to young minds like me to think what is going on in the world, and what are the crises going on in the world. And as Mother Teresa had told, yesterday is gone, tomorrow has not yet come. We have only today. Let us begin. Let's all of us please read this book and start thinking about what we are going to do tomorrow. And we will start this from today. Thank you. Ramakrishnan, very, very nice. Sachu, you have delivered a very fantastic review of the book. மிகச்சிறந்த புரிதல், வாசிக்கிற பழக்கமே மிகச்சிறந்த மேம்பாட்டை உருவாக்கும். Sachudan. And any other boys, மாணவர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். There is an interaction session. After that, the final address or the acceptance address. பொன் ராமகிருஷ்ணன், நீங்க லைன்ல இருக்கீங்களா? இருக்கேங்க. நீங்க உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கேன். நீங்க இல்லாதனால தான் அதை நான் கன்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. சரி. Any other boys? மிகச்சிறந்த ஒரு புரிதலை இரண்டு மாணவர்கள் அழகாக கார்த்திக்கும் சச்சும் விளம்பி இருக்கிறார்கள். Is there any boys who raise hands? We can give the chance. Anybody? நன்றி. ரமண கைலாஷ் அவர்களை இவ்வளவு நேரம் உங்களை பாராட்டியும் உங்கள் நூலை விமர்சித்தும் பல அறிஞர்கள் பாராட்டி பேசினார்கள். உங்களுக்கு ஒரு கலவையான உணர்வாக இருந்திருக்கும். அந்த வகையிலே ரமண கைலாஷ் அவர்களுடைய அனுபவத்தை, ஏற்புரையை நீங்கள் நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் மாலை வணக்கம். அறிமுக விழா நடத்தி மதிப்புரை வழங்கியுள்ள அனைத்து சான்றோர்களுக்கும் இதயம் கணிந்த நன்றி. இதே மாதிரி இப்போ SRI ப்ரோக்ராம் அறிஞர் போற்றுதுல போயிருந்தேன். இப்ப பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் பார்த்தோம். இந்த தியோடர் பாஸ்கரன் சார், பிரபஞ்சன் சார், SP ராஜதுரை சார், இவங்க மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பார்த்தா அது ரொம்ப முக்கியமான டைம். அப்பதான் தியோடர் பாஸ்கரன் சார் கிட்ட காணுரை வேண்டி அந்த புக்ல இருந்து ஆட்டோகிராஃப் வாங்கினேன். கடைசியில பார்த்தா அந்த புக்கு தான் டைகர்ஸ் பத்தி எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு இப்ப அதே மாதிரி ஒரு SRI ப்ரோக்ராம்ல வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஃபயர் ஆஃப் சுமத்ரா எப்படி ஆரிஜின் ஆச்சு அது தம்பி அழகா சொன்னாரு. இன்னும் தெரியணும்னா நீங்க புக்கை படிங்க. நான் சஸ்பென்ஸா வச்சுக்கிறேன், நீங்க புக்ல படிங்க. ஸோ பெருமதிப்பு உரிய உதயச்சந்திரன் ஐஏஎஸ் சார் அவர்கள் இந்த நாவலை வெளியிட்டுள்ளது எனக்கு மிகுந்த மகிழ்வையும் பெருமிதத்தையும் தருகிறது. ரொம்ப நன்றி சார். எனக்கான பணியினை எதிர்காலத்திலும் தொடர்ந்து செய்வேன் என்று உறுதி அளிக்கிறேன் சார். ஸோ ஃபயர் ஆஃப் சுமத்ரா தனி புக்கு கிடையாது, அது ஒரு சீரீஸ் மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு குவாட்ரிலஜி 4 புக்கு வர மாதிரி ஒரு சீரீஸ் இருக்கு.
ஸோ ஃபயர் ஆஃப் இந்தியா, ஃபயர் ஆஃப் காங்கோ, ஃபயர் ஆஃப் அமேசான், அந்த மாதிரி ஒரு 4 புக்கா வருது. அது டெவலப்மெண்ட்ல இருக்க, அது நிறைய வருஷம் ஆகும். ஆனால் ஒரு குவாட்ரலேஜ் மாதிரி இருக்கு. கண்டிப்பா நான் எழுதுவேன். நான் நாவல் குறித்து மதிப்புரையும் வழங்கியுள்ள கார்த்திக்ராம் அண்ணாவுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நல்லா சொன்னாங்க அண்ணா. தமிழின் மூத்த எழுத்தாளர் சார் தமிழ்செல்வன் ஐயாவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். ஐயா மிக அழகான ஆழமான கூர்ந்தாய்வு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பெரிய ஆள் வந்து, ஒரு பெரிய எழுத்தாளர் வந்து என்ன போன்ற ஒரு சின்ன பையனுக்கு வந்து நாவலை இவ்வளவு சந்தோஷமா, இவ்வளவு பெரிய விஷயமா பெருந்தன்மையோட சொன்னது வந்து, எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நடுவில் வந்து கண்ணில் தண்ணி வர அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப புள்ளரிச்சு போற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ரொம்ப நன்றி சார். ஸோ டைரக்ட் அங்கிள், அவர் வந்து பெரம்பலூர்ல பார்த்தது, நிறைய டைம் பேசுவான். சின்ன வயசுல வந்து ஒரு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் இருக்கும்போதெல்லாம் வந்து, அப்ப எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அனிமல்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நான் பேர்ட் வாட்சிங் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த கன்சர்வேஷன் எல்லாம் அவ்வளோ தெரியாது எனக்கு. அப்ப வந்து அவர் நிறைய சொல்லுவாரு, நிறைய சண்டை போடுவோம். இந்த டீரெக்ஸ் தான் பெருசு, இல்லடா வெலாசிராப்டர் தான் பெருசு, அந்த மாதிரி டைனோசர் பத்தி எல்லாம் டிபேட் எல்லாம் பண்ணுவாரு அவரு. ஸோ அவரு வந்து எனக்கு வழிகாட்டினது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ரீகால் பண்ணா பேர்ட் வாட்சிங்ல எல்லாம் அவரால் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இன்னும் நான் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ டாக்டர் திருப்பதி சார் நல்ல ஒரு பிலாசபிக்கலாகவும் சரி, ஒரு இந்த கேரக்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு ஒரு சைக்கலாஜிக்கலா வந்து சொல்லியிருந்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேவிட் அட்டன்பரோ அவர் சொன்ன மாதிரி டேவிட் அட்டன்பரோ டாக்குமெண்ட்ரிஸ் தான் வந்து இந்த கதையை உருவாக்குறதுக்கு முக்கியமான இது இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் வந்து அதுல இருந்து எடுக்க வேண்டி இருந்துச்சு. புக்ஸும் படிக்கணும். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கிரீன் புக், ஒரு அனிமல் ஃபிக்ஷன் ஜான்ராவா இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் டாக்குமெண்ட்ரிஸ்ல இருந்து ஆரம்பிச்சா இன்ட்ரெஸ்ட் இனிமே அதிகமாகும்னு நினைக்கிறேன். புக்கும் ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு போட்டோ, ஒரு சீன் வந்து ஒரு பெரிய பெரிய விஷயங்களை வந்து ஸ்பார்க் பண்ணி விடும். ஸோ என்னோட கதை உருவானதுக்கு அந்த மாதிரி ஸ்பார்க் தான் முக்கியம். ஆனா புக்கு வந்து ரிசர்ச்சுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ அவர் 2 கேள்வி கேட்டிருந்தாரு. ஈஸ்டர்ன் வேர்ல்டுக்கு வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பத்தி அவர் சொல்லியிருந்தாரு. அடுத்து வந்து சில்வியா சோசியல் போச்சு சொல்லலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் வேர்ல்டு அந்த இது டிஃப்ரென்ஸை கொண்டுட்டு வந்து வேணும் தான் கொண்டுட்டு வந்தேன். ஸோ இங்க வந்து நம்ம ஒரு ரோடு இது பண்ணிட்டு ப்ரொடெஸ்ட் பண்றோம். இப்பயே நம்ம ஒரு யூரோப்பியன் டூர் போயிட்டு அங்க நம்ம போய் பெரிய பெரிய ரோடு பார்த்தா ஐயா என்ன சூப்பரா கட்டியிருக்காங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு, பெருசா இருக்கு, அகலமா இருக்கு, 8 லேன் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். அது வேணும் தான் கொண்டுட்டு வந்தது. ஆனா சில்வியா வந்து சோசியல் போச்சர் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. அந்த கேரக்டர் வந்து ஒரு அந்த விஷயத்தோட டோட்டம், இந்த கதைக்கு 2 கதைகளோட இன்ஃப்ளூயன்ஸை கொண்டுட்டு வர்றது அந்த ஒரு கேரக்டர் தான். அது சில்வியா வந்து இப்போ இந்த நெருப்புனால வந்து கான்ஃபரன்ஸ் போக முடியும்னு கோவப்படுறது வந்து அவங்க வேலைக்காக இல்லை. அவங்க வந்து அந்த கான்ஃபரன்ஸ் மூலமா போய் இந்த விஷயத்த வந்து வெளில கொண்டுட்டு வரலாம். ஆனா இந்த ஃபயர் மிஸ் பண்ணுதுங்கிறதால தான் வந்து அவங்க வந்து கோவமா திட்டுறாங்களே தவிர அவங்க வேலை அதனால கெட்டு போகுதுன்னு திட்டல. ஸோ 2 கேள்வி பண்ணியாச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனால் சூப்பரா பண்ணீங்க. ரொம்ப நல்ல இது. திருப்பதி சார் வந்து செமையா பண்ணாங்க. நல்லா ஒரு உள்ள டிக் பண்ணி இந்த இடத்துல இந்த டைலாக்ல இவ்வளவு பிலாசபிக்கலா இருக்கு, இவ்வளவு சைக்கலாஜிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ ஆனந்த் சார் ரொம்ப நன்றி சார். அவர் நாவல் இருந்தோடனே அவர் கொடுத்தப்ப 1 மணி நேரத்துக்கு வந்து ரொம்ப பிலாசபிக்கலா ரொம்ப சந்தோஷமா பேசினாரு. அது வரைக்கும் அவர் அவ்வளோ ஜாலி டைப்னு தெரியாது. ரொம்ப சந்தோஷமா பேசினாரு. நிறைய விஷயங்கள் சொன்னாரு. சந்தோஷமா இருந்துச்சு அந்த டைம். ரெவ்யூ அந்த அனிமல்ஸ் டிரான்ஸ்லோகேட் பண்ணும்போது ரீலோகேட் பண்ணும்போது என்னென்ன ப்ராசஸஸ் இருக்குன்னு அவர்கிட்ட கேட்டு அதை வந்து கதையை இன்னும் கிரெடிபிள் ஆக்கணுங்கிறதுக்காக நிறைய கேட்டு அவரோட இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. சொல்லப்போனா அவர் சில இது கொடுக்கலன்னா வந்து மாட்டிருப்பேன். சில இந்த பிளாட் ஹோல் எல்லாம் வந்திருக்கும். பிளாட் ஹோல்ல கிரெடிபிலிட்டி இல்லாம போயிருக்கும். ரொம்ப நன்றி சார். இந்த நிகழ்வுக்கு பார்வையாளரா வந்திருக்க ராபர்ட் கிரிப் சார் வந்திருந்தாரு. அவர் வந்து கன்னியாகுமரியில இருக்கிறவர். ரொம்ப சூப்பரான பேர்ட் வாட்சர். அவர் ஆர்னித்தாலஜி வந்து எங்க மாதிரி நிறைய பேருக்கு அந்த இன்ஸ்பிரேஷனா இருக்கு.
அவர் வந்து எனக்காக பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. அதே மாதிரி என் ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அவங்க சப்போர்ட் பண்ணலன்னா கதை எழுதிருக்க முடியாது. ஏன்டா லேப்டாப்பை தட்டிட்டு இருக்க, போய் படுறேன்னா படிச்சிருக்க தான் வேண்டும். ஸோ ரொம்ப நன்றி. ஸோ கதையோட மெயின் வந்து குழந்தைங்களுக்கு புரியணும் தான். நான் பெரியவங்களும் படிக்கலாம் இந்த கதையை. நான் குழந்தைங்களுக்கு எழுதுனேன்னா ஒரு சின்ன வயசுல வந்து ஒரு விஷயத்தை சிமெண்ட் பண்ணிட்டு அது பெரிய ஆள் வர வரைக்கும் வேற எந்த வேலை பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து நிற்கும். ஸோ நான் நினைச்சேன் இந்த யானை மேல பிளாஸ்டிக்கா நெருப்பு பிளாஸ்டிக் தூக்கி போடுற மனுஷங்க அவங்கள மட்டும் இருந்துட்டு போட்டோம். அதுக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் யாருமே அப்படி இருக்க வேண்டாம். அந்த மாதிரி சில விஷயங்களுக்காக தான் நான் வந்து குழந்தைங்களுக்காக கொஞ்சம் இதா இருக்கு. இன்னும் டார்க்கான எண்டிங்லாம் பயங்கர டார்க்கா இருந்துச்சு. ஆனா குழந்தைங்க படிக்கணும், ஏற்கனவே சோகமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து எழுதாம இருந்தேன். ஃபியூச்சர் கையில தான் எல்லாமே இருக்குங்கிறதால இது குழந்தைகள் நாவலா எழுதியிருந்தேன். ஸோ எல்லாரும் சொன்ன மாதிரி ஆந்த்ரோபோசென்ட்ரிசம், பயோசென்ட்ரிசம் இந்த ரெண்டு முக்கியமான பிலாசபிக்கல் இது வந்து நான் நினைக்கிறேன் மனுஷன் தோன்றதுலேருந்தே மோதிட்டு இருக்கு. ஸோ நான் இந்த கதையை வந்து பூமி வந்து மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டதல்ல, மனுஷன் வந்து பூமியோட மனுஷன் இருக்கிறானே தவிர மனுஷன் பூமிக்கானது அல்லங்கிறத அழுத்தி சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த கதையை எழுதியிருந்தேன். ஆக்சுவலா எங்களுக்கு நிறைய கதைகள் இருந்துச்சு. ஆனா இந்த கதை தான் இப்ப இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான கதைன்னு நினைச்சு எழுதினேன். ஸோ இந்த கதை படிச்சுட்டு இந்த பயோசென்ட்ரிசம் வியூ கொஞ்சமாவது வரும்னு நினைக்கிறேன், நம்புறேன். சிறியரோ வந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஒரு வியூ பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆனா நம்ம வேர்ல்டை பார்க்குற ஒரு இதுவே சேஞ்ச் ஆயிடும். அதுல இருந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து இது நம்ம பார்க்க ஆரம்பிக்கும். நாய் மேல கல் எடுத்து போட்டு அந்த நாய்க்கு எவ்வளவு வலிக்கும்னு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதை உருவானது. ஸோ இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தினேன், அழகாகவும் நடத்தி இந்த எஸ்ஆர்வி பள்ளிக்கும் சான்றோர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. ரமண கைலாஷ் அவர்களுக்கு எஸ்ஆர்வியின் சார்பாக பாராட்டுகளும் நன்றிகளும் எதிர்பார்த்துக் கொள்கின்றோம். உண்மையிலே ரமண கைலாஷ் உங்களோடது 9ஆம் வகுப்புல இது ஒரு சாதனையா தான் இருக்கும். மேற்கொண்டும் உங்களை பின்பற்றி வரக்கூடிய இந்த மாணவர்கள் மிகச்சிறந்த ஒரு உரையை ரமண கைலாஷ் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். யோசிச்சு பார்த்தா அவர் நல்ல பேசினதிலிருந்து உள்வாங்கி இந்த உரையை கட்டமைத்திருப்பது மிகச்சிறந்த பண்பாடு. நீங்கள் தொடர்ந்து இன்னும் சிறப்பாக பல கதைகளை, நாவல்களை உருவாக்க வேண்டும். அண்ணன் தமிழ்ச்சிரன் அவர்கள் சொன்னதை போல எழுத்தாளர் உங்களை அழைக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அழைப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து பயணப்பட வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய பள்ளியின் சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி உங்களுடைய தாய் தந்தையரை அனைவருக்கும் அறிமுகப்படுத்த விரும்புகிறோம். ரமண கைலாஷனுடைய அப்பா அவர்களும் அவருடைய அம்மா அவர்களையும் இந்த அரங்கத்திற்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறோம். அவருடைய அம்மா அப்பா, அந்த அம்மா அவர்கள் நம்முடைய பள்ளியிலே படித்த மாணவி, கன்னியாகுமரியிலே பணியாற்றுகிறார். அவருடைய தந்தை அவர்களும் அரசு பணியிலே பணியாற்றுகிறார்கள். நீங்கள் டாக்டர் சுப திருப்பதி அவர்கள் அடிக்கடி சொல்வதை போல அவையத்து முந்து இருப்ப செயல் என்ற ஒரு குறளின் தத்துவத்திற்கு ஏற்ப குழந்தையை நன்றாக வளர்த்திருக்கிறீர்கள். இதை பார்க்கிற பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இன்னும் சிறப்பான ஒரு உந்துதலை இந்த நிகழ்வு தரும் என்பதற்காகத்தான் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் ரமணாவை போல் உருவாக வேண்டும். ஒரே திசையில் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாக இல்லாமல் ரோட் நாட் டோக்கன், ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொல்வதை போல பல்வேறு திசைகளிலும் நாம் பயணிக்க வேண்டும். உங்களோடு நீங்களும் எங்களோடு நாங்களும் இணைந்து நாம் எஸ்ஆர்வி என்ற வனத்தில் பயணிப்போம். இந்த நிகழ்வை சிறப்பித்து தந்த அத்துணை சிறப்பு விருந்தினர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பில் சிறந்தாழ்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.
ரேவதி மேடம், நீங்க எதை பேசுறீங்களா? If you want to talk, you can please. ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப எமோஷனலாவும் ரொம்ப அழகாவும் ப்ரோக்ராம் ஃபுல்லாவே. we are thankful. வேற எதுவும் எனக்கு சொல்றதுக்கு போகல. பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாரும் ரமணாவும் சொன்ன மாதிரி அவங்க இன்ட்ரெஸ்ட்டை நம்ம வளர்த்து கொடுக்கறதுக்கான ஃபெசிலிட்டேட்டரா தான் இந்த பூமியில நம்ம இருக்கோம். குழந்தைங்களோட விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஃபெசிலிட்டேட்டர்ஸ் அப்படி கொண்டு போனா சார் தமிழ்ச்செல்வன் சார் சொன்ன மாதிரி அவங்களோட இதை வந்து சொல்லுவாங்க. நம்ம அவங்க கிட்ட இருந்து தான் நிறைய கத்துக்க வேண்டியது. இந்த நிகழ்வு ரொம்ப அருமையா அமைஞ்சிருந்தது. நான் ஏற்கனவே படிச்ச ஸ்கூல் சுவாமிநாதன் சார் பேசும்போது, ராமசாமி சார் பேசும்போது அவங்க எனக்கு கிளாஸ் எடுத்த டைம்ல தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ரொம்ப பெருமிதமா, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நிறைவா நாங்கள் ஃபீல் பண்றோம் சார். ரொம்ப தேங்க்ஸ். உதயச்சந்திரன் சார் வந்து சர்வீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் மெயிலும் நம்மளோட தமிழ்ச்சங்களுக்கு ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு ஆஃபீஸர். அவங்க கையால இந்த புக்கை ரிலீஸ் பண்ணது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். டாரிஸ் சார், ஆனந்த் சார் வந்து ஆரம்பத்துல இருந்தே அவங்க நல்லா கொண்டு வந்து இருக்காங்க. ஸோ அவங்க இந்த நிகழ்வுல பார்ட்டிசிபேட் பண்ணது பர்சனலா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தருது. திருப்பதி சார் ரொம்ப டீட்டெயிலா சொன்னாங்க. ரொம்ப ஒரு சின்ன பையன் தானே என்ன எழுதிட்டு போனா அந்த மாதிரி இல்லாம எல்லாருமே ரொம்ப டீட்டெயிலா அதை பத்தி படிச்சு ரிவ்யூ கொடுக்கும்போது அது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு சார். இன்னும் நிறைய நீங்க சொன்ன மாதிரி வரணும். இந்த பார்த்து நிறைய குழந்தைங்க எழுதணும், நிறைய பேரோட புக் ரிவ்யூஸ் நம்ம கண்டினியூஸா பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இதுல இருக்கிற டேக்கன் என்ன இருக்கு, உலகம் வந்து எல்லாத்துக்கும் மாறுது, இந்த பயோசென்ட்ரிசம் ஆஸ்பெக்ட் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அதை நோக்கி நம்மளோட பர்செப்ஷன்ஸ் மாறுச்சு அப்படின்னா அதுவே ஒரு பெரிய இதா இருக்கும் அப்படிங்கிறது சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்குமே இந்த அரேஞ்ச்மெண்ட்காக, இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணதுக்காக எல்லாரோட நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அனைவருக்கும் விழா இனிதே முடிந்தது. நன்றி.